முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க ஒரு மன்னனோ ஒரு ஆட்சியாளரோ முறையான வழியில செயல்பட்டா அந்த மாவட்டத்திற்கோ அல்லது அந்த நாட்டிற்கோ அந்த மக்களுக்கோ அவர் இறைவனுக்கு நிகரானவர் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்தையே மாற்றுகின்ற ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்பதை உணர்ந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கல்வியை கையில் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை நான் வரும்போது கேட்டு உண்மையிலேயே அதிசயப்பட்டேன். இதை நான் சொல்லுவதற்கு காரணம் உண்டு. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. அப்படி ஒரு அரசு பள்ளியை தத்தெடுத்து இப்படி செய்து கொண்டு தன்னுடைய பல பணிகளுக்கு இடையிலே உங்களை பார்ப்பதற்காக உங்களிடம் பேசுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பிரசாந்த் IAS அவர்களே, ஆணும் பெண்ணும் நிகரென கொண்டால் அறிவில் வங்கி மையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான், வட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் வாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களுக்கெல்லாம் உதாரணமாக இந்த கல்வித்துறையினுடைய CEO-வாக எனக்கு முன்னால் உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற CEO திருமதி கார்த்திகா அவர்களே, அடக்கம் அமர்வு வைக்கும் அடங்காமை ஆறில் வைத்துவிடும் என்பதற்கு இணங்க அமைதியாக இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற DO திரு செந்தில்குமார் அவர்களே, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூரும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியராக உள்ளபடியே எனக்கு மிகவும் ஆச்சரியம். இங்க வந்தவுடன் கலெக்டர் என்கிட்ட சொன்னாங்க, 4 மணிக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் போன்ல பேசிடுவார் சார் அப்படின்னாரு. என்னுடைய மனதில என்ன ஓடியது தெரியுமா? நான் உங்களை போன்ற மாணவர்களிடம் காலையில் எழுவதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுவது உண்டு. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் உங்களை எல்லாம் 4 மணிக்கு எழுப்பி விடுறாருன்னா நீங்க எல்லாம் ஞானிகள் என்பதிலே மாற்றுக்கிறதே இல்ல. அது மட்டும் வாழ்க்கைக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தலைமை ஆசிரியரை பெற்றிருக்கின்ற இந்த பள்ளி, இங்குள்ள பெற்றோர்கள் மற்றவர்கள் அத்துணை பேரும் நம்ம நல்லவர்களை பாராட்டுறதே இல்ல, குறை இருந்தா மட்டும் சொல்லுவோம். இப்படி தன்னையே கல்விக்காக அர்ப்பணித்து என்ன வந்து ஒரு வருஷமா அவர் உங்க ஸ்கூல் கூப்பிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் மிகப்பெரிய எப்படி சொல்றது, சென்னையில ட்ரேட் சென்டர்ல பேசிட்டு ரிட்டர்ன் ஆகி வரும்போது இந்த 99 காஃபி ஷாப்ல டிஃபன் சாப்பிடறதுக்காக இறங்கினா அங்க பார்த்தாரு ஒரு 1 or 2 years இருக்கும். அப்பையில இருந்து இப்ப கொண்டு உங்கள்கிட்ட நான் நிக்கிறதுக்கு காரணமாக, அடிப்படை காரணமாக இருந்த என்னுடைய மரியாதைக்குரிய உங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அவர்கள், ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பெரும் திரளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகச் செல்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக, மாணவிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் சிகரத்தை நோக்கி என்ற இந்த நிகழ்ச்சியிலே என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நான் இப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வந்த உடனே அந்த குத்து விளக்கை ஏற்ற வைக்க சொல்லி என்னையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் CEO அவர்களையும் அழைத்தார். இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சத்திலே நிழலாடிய ஒரு உண்மை சம்பவத்தை பள்ளி மாணவர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை செய்கிறேன், சொல்ல விரும்புகிறேன்.
நானும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்றது ஒரு அரசு பள்ளியிலே ஒரு 10 பள்ளிக்கூடத்தை ஒன்னா சேர்த்து அதிலே உரை நிகழ்த்துவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன அப்துல் கலாம் சார் கேள்வி. அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர் கேண்டில், அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு. அடுத்து ஒரு மாணவன் எழுந்து இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டார். அவர் கலெக்டர் பார்த்தார், பதில் சொல்ல சொல்லி. அப்புறம் நார்த் இந்தியால இருந்து வந்த கலெக்டர், தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால என்ன கையை காமிச்சாரு. அப்துல் கலாம் சொன்னதை அடியொட்டியே நான் பதில் சொன்னேன். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு, எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் உங்க பள்ளி அப்படிங்கறதெல்லாம் கலெக்டர் சொன்னாங்க இல்லையா. நான் சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும், அதே நேரத்திலே ஒரு சர்ச்சுக்கு செல்லணும்னா கிறிஸ்தவரா இருக்கணும். ஆனா பெருமங்கலம் பள்ளிக்கூடத்தை போன்ற ஒரு அரசு பள்ளிக்கோ அல்லது வேறு பள்ளிக்கோ நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே இந்தியாவினுடைய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவே அதுதான் சொல்லுது. எல்லாருமே அதுதான் சொல்றோம். ஏன் அப்படி? ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே. சொன்னது யாரு? பாரதி. அதோட நிறுத்தல. பாரதி என்ன சொன்னார்? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனி உண்டோ, இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அப்ப நம்மகிட்ட உயர்வு தாழ்வே கிடையாது. மனிதராக பிறந்த அத்துணை பேரும் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். எல்லோரும் சமம், நம்மிடம் எந்த குறைகளுமே கிடையாது என்பதை முதலில் நீங்கள் இந்த இளம் பிராயத்திலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களே, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களே, இங்க பாருங்களேன், இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி பாருங்க. கலெக்டர், எஸ்பி, சிஇஓ, உங்களுடைய தலைமை ஆசிரியர் எல்லாரையும் இந்த மேடைக்கு கூப்பிட்டுருக்காங்களே, என்ன காரணம்? எல்லாரும் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதால அல்ல. என்ன காரணம்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ படிச்சுட்டேன்னா நீ ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உன்னை மேடைக்கு வான்னு கூப்பிட்டே ஆகணும். உங்களுக்கு முன்னால இருக்கிற ரெண்டு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒண்ணு சாதாரண எல்லாரையும் போலையும் படிச்சு நான் 1 to 5 இறையன்பு சாதாரண சொல்லுவேன். 1 to 5 என்ன தெரியுமா? படிச்சு முடிக்க வேண்டியது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, 2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, ஒரு 3 bedroom வீடு, ஒரு 4 wheeler காரு, அது பேங்க்ல இஎம்ஐ போட்டு வாங்கிக்க வேண்டியது, ஒரு 5 digitல ஒரு சம்பளம் 20,000 60,000, கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே சேர்த்து போவாங்க. இப்படி சாதாரணமாகவும் வாழலாம். மற்றவர்கள் மதிக்கும்படியாக, மற்றவர்கள் போற்றும்படியாக அமர்ந்திருக்கிறார்கள். இதை போல இதை விட இன்னும் உயரத்துக்கு உங்களால போறதுனாலும் போகலாம். இதை முடிவு செய்ய வேண்டிய நேரம் என்ன? இப்போ அதுக்கு நமக்கு என்ன வேணும்? இப்போ கலெக்டர் பேசும்போது முக்கியமான கருத்தை சொன்னாங்க. குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு தயவு செய்து
குழந்தை திருமணம் இங்க மூலைகள்ல சில இடங்கள்ல நடக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. ஒரு உண்மையான நடந்த நிகழ்வை உங்களுக்கு முன்னால் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் சொன்னதுனால இந்த பதிவு அப்படியே உங்க மனசுல பதியும். கலெக்டர் சொன்னது பெற்றோர்கள் அப்படியே ஏற்றுக்குவீங்க. உண்மை நிகழ்வு, கதை இல்ல, நிஜம். 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும் போது மதியம் 2:30 மணிக்கு மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்படி நேரம் கூப்பிட மாட்டாங்க. அப்பதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஜனாதிபதி பதக்கம் வாங்கியிருந்ததுனால என்ன அவருக்கு தெரிஞ்ச காரணத்தினால அழைச்சார். தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு ஜனாதிபதிங்கிறதுனால என்ன சொன்னாரு, உங்க ஊர்ல எவ்வளவு கவனமா கேக்குறீங்க, கடைசி வரைக்கும் அமைதியா கேக்குறீங்க, அதான் எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா கடைசி வரைக்கும் சொல்றேன்? The best brain of the nation may be found in the last benches of the classroom. கடைசியில உட்கார்ந்து இருக்கிறவங்களும் புத்திசாலிகளா இருப்பாங்க. நன்றாக படிக்கின்ற மாணவர்களை விட படிக்காத மாணவர்களிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியர்களுடைய அடிப்படை பண்பு நான் சொல்லுவேன். அப்படி அவர் அழைச்சு சொன்னாரு, உங்க ஊர்ல துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, சரஸ்வதினு ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தமிழ்நாட்டுல முதல் மார்க் வாங்கி. நான் சொல்றது 2008, 15 வருஷத்துக்கு முன்னாடி. இது நிறைய பேருக்கு தெரியல. அந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறேன்னு கலெக்ட் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில இருந்து வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஆனா மேற்கொண்டு படிக்க வைக்காம அவங்க அம்மா அப்பா இதனுடைய அர்த்தத்தையே புரிஞ்சுக்காம தாய் மாமாவுக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்ய முயற்சிப்பதாக நான் அறிகிறேன். ஆனா அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லுது. அப்படி சொல்ற அந்த பொண்ண, படிக்கணும்னு விரும்புற அந்த பொண்ண, 16, 17 வயசு கூட முடியாத அந்த பொண்ண 30 வயசு வித்தியாசத்துல 47 வயது நிரம்பிய தாய் மாமாவுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கிறாங்க. அது குழந்தை திருமணம் இல்லையா? அது முடிஞ்ச நேரத்தை அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. உங்ககிட்ட பண்ணா சொன்னா செஞ்சுருவீங்கிற நம்பிக்கையில சொல்றேன். கண்டிப்பா செய்யறேன் சார்னு சொல்லிட்டு திருச்சியில இருந்து அந்த துறையூர் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்க வர சொல்லிட்டு, குழந்தை திருமணம் போய் எடுத்து சொல்லுங்க, பாவம் ஏழை குடும்பம், சட்டப்படி எல்லாம் ஒன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவங்க சொன்ன உடனே அந்த அம்மா அப்பா எல்லாம், இல்ல சார் ஏழ்மைதான் காரணம் சார், நல்ல மார்க் வாங்கியிருக்கா பாருங்க, ராத்திரி எல்லாம் கல்யாணம் வேண்டாம், அழுது முகம்லாம் சிவந்திருக்கு, மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்றா சார். எவ்வளவு நல்லா கேக்குறீங்க பாருங்க, நல்ல பிள்ளைங்க பாருங்க. இப்ப உங்க சங்கர் சார் வந்து பேசும்போது சொன்னாரு, நான் பல அரசு பள்ளிக்கு போறேன், ஆனா சார் இந்த பிள்ளைங்க கிளாஸ்லயே உட்கார வைக்க முடியல சார், பாதி தலையை வெட்டிக்கிறான் சார், முக்கா பேண்ட் போட்டுக்கிறான் சார், என்னென்னமோ குறைகள் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றது தெரியுமா, எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க சார், ஒழுக்கமான பிள்ளைங்க சார், அதை இப்போது நான் பார்க்கிறேன். கலெக்டர் சொல்லும் போது அதை குறிப்பிட்டாங்க, தொடர வேண்டாம். அப்படி நான் போய் இறங்குற நேரத்துல அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், என்னமா படிக்கணும்னு. சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் சார். எங்க? திருச்சியில உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரி, பெண்கள் கல்லூரி. அதை சொல்லி அதுல மட்டும் எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்துருக்கு சார், பெருசா சாதிப்பேன் சார். அங்க இருந்த அந்த முதல்வருக்கு நான் பேசினேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா, இதுக்கு சீட் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சிரமம்னா, இல்ல சார் ஒரு சிரமமும் இல்ல சார், நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே சேர்த்துக்கிறேன் சார், நீங்களே பேசிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் சார் லாஸ்ட் டேட், 3 மணிக்குள்ள வர சொல்லுங்க, அட்மிஷன் க்ளோஸ் பண்றோம். கூட கமலான்னு ஒரு உமன் டிஎஸ்பி அவங்க போட்டு அனுப்பிச்சுட்டு போய் அட்மிஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன். புறப்படுறதுக்கு முன்னால எனக்கு ஒன்னுகிட்ட ஒரு சந்தேகம், என்ன சார் இதெல்லாம் பேசுங்க, உனக்காக ஜனாதிபதி மாளிகையில டெல்லியில இருந்து அதான் அப்துல் கலாம் சார் பேசினாரு, எப்படி வாங்க? அந்த பொண்ணு சொன்னதை மட்டும் அப்படியே சொல்றேன். அதுவா சார், என்ன வந்து நான் 8வது படிக்கும் போது அணு விஞ்ஞானியா இருந்தார் அப்துல் கலாம். அப்ப அவர் பேச்ச கேட்கறதுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க, எஜுகேஷனல் டூரு. அங்க போனா அவர் பேசும்போது கேள்வி கேட்க சொன்னாரு. நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன். என்னமா கேள்வி கேட்டேன்? பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை எதுன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அவர் எந்திரிச்சு வந்து மைக்கிட்ட எஜுகேஷன் 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 3 தடவை சொல்லி உட்காந்துட்டாரு. கலெக்டர் சொன்னார் இல்லையா, படிப்பு படிப்புன்னு தானே அவங்க பள்ளிக்கூடத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க, இவ்வளவு பணிகளுக்கு இடையில அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அன்றைக்கு எடுத்த புத்தகம் சார்
கடைசி வரைக்கும் வைக்காம படிச்சேன் சார். நான் நல்ல மார்க் வாங்குவேன்னு தெரியும். ஆனா அரசு பள்ளியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவாங்கலாம் எனக்கு தெரியாது. அப்படி மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மாவே என்ன சேர்க்காம கல்யாணம் நான் பயந்து போயிட்டேன் சார். ராத்திரி கூட அழுத என்ன பண்ணுன்னு கேட்டு யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்துல் கலாம் சார் ஒரு கார்டு கொடுத்தாரு. அது பத்திரமா வச்சிருந்தேன் சார் புத்தகத்துக்குள்ள. அந்த பொண்ணு சொன்னதை அப்படியே சொல்றேன். அதை எடுத்து பார்த்தேன். அது ஒரு போன் நம்பர் இருந்துச்சு. பேஸ் காப்மெண்ட் கூப்பிட்டேன். அது அவருடைய பர்சனல் போன் நம்பரா சார். காலையில வாக்கி போயிட்டு வந்தவர் அவரே எடுத்தாரு. யார் மாணினே என்னன்னு கேட்டாரு. நான் இத சொன்னேன். நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க. எல்லாரும் அப்படியே அசந்து போயிட்டோம். ஒரு பொண்ணுக்கு படிப்புக்காக ஜனாதிபதியை கூப்பிட்டு ஜனாதிபதிகிட்ட இருந்து விடிவு பிறக்கிறது இதோட இருந்தா உங்கள்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். ஏன் சொன்ன தெரியுமா? 9 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே நடக்கின்ற 5000 தமிழர்கள் ஒன்று சேர்கின்ற பெட்னா என்று ஒரு விழா ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். நம்ம பிஐடி வேந்தர் சான்சலர் விஸ்வநாதன் சார் நானும் பேச போயிருந்தேன். பேசி முடிச்சுட்டு நான் வந்து கீழே உட்கார்ந்தேன். ஒரு பொண்ணு மேடைக்கு போய் 2 நிமிஷம் பேசணும்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் அனுமதி கேட்டு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த பொண்ணு அப்படி மைக்கு வந்து நான் வந்து மைக்ரோசாப்ட்ல சத்யா நாதல்லாவுக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு 150 பேர்ல நான் ஒரு பொண்ணு. என்னுடைய சம்பளம் ஒரு மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய். என்னுடைய கணவருக்கு 2 லட்சம் ரூபாய் தான் சம்பளம். இங்க வந்திருக்காரு. நான் கலிபோர்னியால இருந்து காரை ஓட்டு வந்திருக்கேன் இந்த கூட்டத்துக்காக. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கேட்கிறாரு, இதெல்லாம் ஏமா அங்க சொல்றேன்னு கேட்கு. அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஐயா கலிமூர்த்தி அவர்களே, என்னை நீங்க மறந்திருக்கலாம். அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறினேன். அடுப்படியிலே 2ஆம் தரமாக அடைபட்டு தன்னுடைய வாழ்க்கையை குறைத்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே கொண்டு நிறுத்தியது எது? ஏன் கலெக்டர் வந்து அம்மா அப்பாவெல்லாம் படிக்க வைக்க சொல்றாரு? அப்படி படிக்க வைக்கலன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு படிக்க வச்சதுனால அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி? சரி, இதுக்கு என்ன வேணும்? எல்லாரும் படிக்கிறாங்க. படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க. பாருங்க, உங்க அம்மா அப்பா எல்லாம் இவ்வளவு பேர் பின்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. தான் வேலையெல்லாம் விட்டுட்டு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இந்த கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியுது. நீங்க எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல ஏன் படிக்கிறீங்க தெரியுமா? நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துவன். தமிழகத்தில் என்னுடைய கால்படாத கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் மிக குறைவு. ஆனா நான் பார்த்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? உங்களை விட திறமையானவர், உங்களை விட அறிவாளிகள், உங்களை விட உழைப்பாளிகள் இது போன்ற நல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்று மனம் இருந்தோம். குடும்ப சூழ்நிலை காரணமாக, பணம் இல்லாத காரணத்தினால், வறுமையின் காரணத்தினால் பள்ளிக்கூடத்திற்கோ கல்லூரியிலோ காலெடுத்து வைக்க முடியாத ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை இந்தியா முழுமையிலும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்க. அறிவா, ஆற்றலா, மதிப்பெண்களா, அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஒரே ஒரு மூல காரணம், முக்கிய காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும் இப்போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பனியிலும் குளிரிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், அது மட்டும் இல்ல, வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்ப்பதை நாம் பார்த்துவிட்டு சாக வேண்டும் என்று ஒற்றை சிந்தனையோடு முதுகெலும்போடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளிக்கூடத்திலே இன்று படிக்கின்றாய். இதை மனதிலே பதிய வைத்துக் கொள். ஏன் தெரியுமா இது சொன்ன? உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். நல்லா புரிஞ்சுங்க. அந்த பெற்றோர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, நீ படிச்சு பெரிய ஆளாகும். நீ பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போனா உங்க அம்மா அப்பாட்ட கேளாங்க. முடிஞ்சோடனே உனக்கு என்னமா வேணும்னு கேளு. பையனா இருந்தா நீ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போனா நம்ம கருத்துல நீங்கி இருப்போம். பொண்ணா இருந்தா நீ படிச்சு நல்ல ஒரு கையில உனக்கு குடிச்சு கொடுத்துட்டா நிம்மதியா சாவணும். இது ஏன் சொல்ற தெரியுமா? அமெரிக்கால போஸ்டன் ஒரு இடத்துல பேசணும். இந்த பெற்றோர்களுடைய பெருமையை
அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் ஆங்கிலத்திலே கேட்டதை தமிழிலே சொல்லுகிறேன். என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், பிள்ளை வளர்ப்பு எப்படிங்கிறத தமிழகத்து தாய்மார்களிடம் வந்து நான் கத்துக்கணும் சார். ஏமான்னு கேட்டேன். இது மாதிரி கூட்டம் நம்மப்பா எவ்வளவு பெரியவங்கன்னு தெரிஞ்சுங்க. இங்க படிக்கிற சார் சொன்னார்ல, நீங்க எல்லாம் வெளிநாடு போகணும், அங்கெல்லாம் போய் நல்ல பெரிய வேலையில இருக்கணும். இப்படி அங்க வெளிநாட்டுக்கு போறவங்க அறிவில் சிறந்தவர்களாக, உழைப்பில் சிறந்தவர்களாக, கடுமையான கஷ்டமான குளிரிலையும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறவங்களா, பெற்றோரை பேணி பாதுகாப்பவர்களாக, தன் பிள்ளைகளை நன்கு வளர்ப்பவர்களாக, மனித நேயம் மிக்கவர்களாக அற்புதமா இந்த பிள்ளைகளை வளர்த்து அனுப்புறாங்களே சார். எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லையே சார். எப்படி சார் இந்த அம்மா எல்லாம் இதை வளர்க்குறாங்க? அவங்ககிட்ட வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வாங்கம்மா, நானே ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்ன. அடுத்து அந்த பெண் கேட்டால், ஒய், வாட் இஸ் த ரீசன்? இந்த பெற்றோர்கள், இந்த தாய்மார்கள் குறிப்பா இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பதில் சொன்ன தெரியுமா? மாணவர்களே, மாணவிகளே, உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. அந்த ஒற்றை காரணம் தான். They are living for the next generation. அம்மா அப்பா உங்களுக்காகவே வாழ்றாங்க, அவங்களுக்காகவே வாழ்றது இல்ல. அவங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு என்ன? நீ படிக்கணுங்கிறதுதான். அதை நீ செய்யலைன்னா நம்ம பிறந்ததுல என்ன அர்த்தம்? படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? புள்ள என்ன பண்ண? ஏன் அப்படி கேட்கிறாங்க? பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கல்வியை பத்தி மட்டுமே கேட்கிறாங்களே, புள்ள என்ன படிக்கிறது தானே முதல்ல கேட்கிறாங்க, எங்க படிக்கிறது தானே கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல, பணத்தை விட கல்வி எப்படி பெருசு தெரியுமா? வெள்ளத்தால் போகாது, வெண் தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. அதனால பணத்தை விட கல்வி பெருசு. அது மட்டும் இல்ல, கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. நீங்க யோசிச்சு பாருங்க. எஜுகேஷன் brings you job, job brings you money, money brings you asset, asset brings you wealth, wealth brings you financial freedom. தமிழ்ல சொல்லணும்னா பணம் இருக்கு பாருங்க. There is no free lunch in the world. இந்த பணத்தை முறையான வழியில நீ சம்பாதிக்கணும்னா அதுக்கு அடிப்படை தேவைன்னா கல்வி. எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது. நீ நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த வாழ்க்கையில முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தேவை அறிவு. அந்த அறிவு எங்கேருந்து வரும்? கல்வி. படிச்சாதானே வரும். படிக்கணும்ல. சரி, அது மட்டுமா? நீ பெற்றோர்களிடமிருந்து எத்தனை பெரிய வசதியான குடும்பத்தில நீ பிறந்திருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெற மாதிரி, இந்த பணத்தை நீ வச்சுக்க, இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த காட்டை நீ வச்சுக்க அப்படின்னு அம்மா அப்பா வயசானதுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல. கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை இந்த எம்ஏவை நீ வச்சுக்க, இந்த பிஏவை நீ வச்சுக்க, இந்த டாக்டர்ஸ் டிகிரியை நீ வச்சுக்க அப்படின்னு எந்த கொம்பனாலையும் கொடுக்க முடியாது. அதை அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பே. புரியுது? நல்ல புரியுது. அது மட்டும் இல்ல, அம்பானி அதானி போன்றவர்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பணக்காரர்களுடைய மாளிகையில இருக்கிற பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையா, நம்ம போல ஏழை குடும்பத்துல நாங்கெல்லாம் அரசு பள்ளியில படிச்சுதானே நினைக்கிறோம். நம்மள மாதிரி பிள்ளைங்க படிக்கணும். ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும் தெரியுமா? நம்ம பெருமை என்னன்னு தெரிஞ்சுங்க. நம்ம ஏழைன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம பெருமை என்னன்னு சொல்ற கேளுங்க. மன்னர்களின் மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. பெரிய பணக்கார வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா 4 பேருக்கு தோல்ல வச்சுருவாங்க. ஏழை குடும்பங்களிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ
சுமைகள் காத்திருக்கிறது. என்ன சுமை? என்ன அம்மா அப்பாவை பாத்துக்கணும், நமக்கு கல்யாணம் ஆகணும், நமக்கு வேலை கிடைக்கணும், நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். இவ்வளவு சுமைகள் இருக்கு. அவ்வளவு இருந்தும் நம்ம பெருமை என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்க்கிறார். ஒரு பெருமையை சொல்லுகின்றேன், கேளுங்கள். பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை நம்மை போன்ற ஏழை பிள்ளைகளால் மட்டுமே அடைய முடியும். இந்த 18ஆம் தேதி நான் கூட பேசிட்டு இருக்கேன். இந்த 18 நாள்ல நான் பேசுற 14வது கூட்டம். அதனாலதான் தண்ணி குடிச்சு பேசுறேன், இல்லைன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க. அருமை மாணவர்களே, இவ்வளவு ஆர்வமாக கேட்கிறீர்களே, இந்த ஏழை பிள்ளைகளுடைய சிறப்பு என்னங்கிறத நான் அவங்ககிட்ட சொன்னல. கல்வியை படிக்கணும். இந்த தமிழ் மொழியில நான் அவங்ககிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன்ல. ஏன்? தமிழோட சிறப்பு என்ன? உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். உலகத்தில் உள்ள மொழிகளிலேயே 7 மொழிய, இதெல்லாம் நீங்க இந்த வயசுலயே தெரிஞ்சுக்கணும். கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 7000 மொழி இருக்கு உலகத்துல. அதுல 7 மொழியை செலக்ட் பண்றாங்க. லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு, சைனம், பாரசீகம், சமஸ்கிருதம், தமிழ். இதுக்கு என்ன நாம்ஸ் வைக்கிறாங்கன்னா, அடிப்படையா 2000 வருஷத்துக்கு மூத்த மொழியா இருக்கணும், இலக்கணம் இருக்கணும், இலக்கியம் இருக்கணும், எழுத்து இருக்கணும். எழுத்து இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த மொழியை கொண்டு சேர்க்க முடியாது. பேச்சு இருக்கணும். இதுல லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு எல்லாம் 2000 வருஷத்துக்கு மூத்தது. இலக்கணம் இருக்கு, இலக்கியம் இருக்கு, எழுத்து இருக்கு, ஆனா பேச்சு பேசல. மீதமுள்ள 4 மொழிகளிலே பாரசீகம் வந்து பேச்சோட போயிடுச்சு. மீதமுள்ள 3 மொழிகளிலே சமஸ்கிருதம், சைனம், தமிழ். சமஸ்கிருதம் தேவ பாஷை ஆயிடுச்சு. கடவுள்கிட்ட மட்டும்தான் பேச முடியும், மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். மீதமுள்ள 2 மொழிகள் இள வயதிலே தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று சைனம், ஒன்னு தமிழ். சைனக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கெல்லாம் 2400 ஆண்டுக்கு முன்னாடி மூத்த மொழி, உலகத்துல மூத்த மொழி எங்க மொழின்னு. சமீபத்திலே நடந்த கீழடி ஆய்வுகளிலே கிடைத்த பொருட்களை அமெரிக்கால கார்பன் டேட்டிங் முறையில ஒரு ஆய்வு செய்து உலகத்திலேயே 3800 ஆண்டுகளுக்கு முன் மூத்த மொழி தாய் தமிழ் மொழி என்பதை அறிவித்து உறுதியாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள், அப்படிப்பட்ட நாட்டிற்கு சொந்தக்காரர்கள், இப்படிப்பட்ட மொழியை வச்சுக்கிட்டு அனைத்து மொழிகளையும் நேசிப்போம். ஆங்கிலம் இல்லைன்னா பொழைக்க முடியாது. ஆனா நீ வாழணும்னா தமிழ் மொழியை படிக்கணும். நல்ல கருத்துக்கள் தமிழ் மொழியில தான் இருக்கு. எப்படி சொல்றோம் தெரியுமா? அமெரிக்கால நியூயார்க்ல ஃப்ரீமேன் ஒரு இடம், அது பேசுறதுக்கு நாளைக்கு போனாங்க. இப்ப கலெக்டர் நானும் வந்தேன். ஒரு ஆர்ச், அதுல what we have learned so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு எழுதி படிச்சுட்டே போயிட்டேன். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். பின்னாடி வந்து ஒரு தடவை பார்த்தா, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று ஒற்றை வார்த்தையிலே ஔவையார் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னதை அமெரிக்காவிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி இந்த மொழியை பெருமைப்படுத்துகிறார்கள். ஆங்கிலேயர் அமெரிக்காக்காரன் பண்றான். அப்ப நமக்கு தெரியணுமா இல்லையா? நம்ம படிக்கிற மொழி எவ்வளவு நல்ல மொழி. சரி, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்க. யார் சொல்றா? உலக நீதி. வெரி குட். இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதிவீரராம பாண்டிய மன்னன் பிச்சை எடுத்தாவது படிச்சிடறாங்க. அப்ப கல்வி அவ்வளவு அவசியம். அந்த பெற்றோர்கள் உங்களை ஏன் படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அருள் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசி என்கிறது மேலது. இவ்வளவு பேர் கல்வியை பத்தி ஏன் சொன்னாங்க தெரியுமா? எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரன் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிடல் கேட்டிடல் என்றாரோ. உலகமே பார்த்து இந்தியால, தமிழ்நாட்டுல எல்லாரும் படித்த அறிவாளியா இருக்கிறாங்க கேட்கிற நாள் எந்த நாளோ
அந்த நாள் தாண்டா இந்தியாவுக்கு உண்மையா சுதந்திரம் வந்த நாள். யாரு சொல்றா? பாரதி. ஏன் அப்படி சொன்னார்? பாரதிதாசன் அழகா சொல்வார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலா நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம், நெறிகாணாமல் நின்றபடி விடும். ஊர்ல பணக்காரமா உள்ள படிக்க மாட்டான், பணம் இருக்குது. வாழ்ந்து கேட்டவன் வீடுன்னு பாத்தீங்கன்னா குட்டிச்சவரா இருக்கும். அப்பாட்ட பணம் இருக்குன்னு உள்ள படிக்க மாட்டான், நின்றபடி விழும். ஏழை பிள்ளையா இருப்பான், படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதனாலதான் கலெக்டர் சொல்லும் போது சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற திறமைகள்லாம் மிகப்பெரிய திறமைகள். ஒரு ஆலமரத்தினுடைய விதை இருக்கு இல்லையா, தேம்படு பனையின் திறன்பல ஒரு விதை ஆணுற வளர்ந்து ஓங்கினும், தெள்ளிய ஆளின் சிறுபலத் ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும், அண்ணல் யானை அணிதேர் பிறவி ஆட்பெரும் படையுடன் மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. இது ஏன் சொல்றேன்னா, பெரிய குடும்பத்துல பிறந்திருப்பான், பணம் கொண்டைய மாதிரி பெருசா பெரிய குடும்பம், ஆனா பணம் வர மாதிரி பெருசா வளரும். அதுல ஒருத்தன் கூட நிழலுக்கு நிக்க முடியாது. நம்ம மாதிரி ஏழை குடும்பத்துல பிறந்திருப்பான், மீனோட சினை முட்டை இருக்குல்ல, அதை விட சின்னது ஆலமரத்தினுடைய விதை. நம்மள மாதிரி அது வளரும் போது ஒரு மன்னர் யானைப்படை குதிரைப்படை காலாட்படையுடன் வந்து அந்த மரத்தை கீழே ஓய்வெடுக்கிற மாதிரி நிழல் கொடுக்குமா. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்களாம் நீங்கெல்லாம். அப்ப நம்மளுடைய திறமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா இல்லை? சரி, எதுக்கு படிக்கணும்? இத சொல்லிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் படிச்சா இந்த மாதிரிலாம் வரும். ஏன் படிக்கணும்னு சொல்லுங்க. எங்க அப்பா உங்க விவசாயி மாதிரி 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. உங்க பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா சொல்ற மாதிரி உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களா? அது மாதிரி எங்க அப்பா சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா எங்களுக்கு தானே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, யாரு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், நீ படிச்சுட்டேன்னா பெரிய ஆளாயிரலாம், நல்ல வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாது, படிப்பாரம் வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்கிக்கன்னு சொல்லுவோம். இதை ஏன் இப்ப சொல்றேன்னு தெரியுமா? அருமை பெற்றோர்களே, இங்க என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்களே, காக்கி உடைய இந்த காவல்துறை உயரதிகாரி, இங்க எஸ்பி, அங்க டெப்டி கமிஷனர் எல்லாம் சொன்னாங்களே, நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இப்போது இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. அப்துல் கலாம் அவர்களிடம் வாங்கிய பதக்கத்தை குறிப்பிட்டார்கள், அது கூட என்கிட்ட இல்லப்ப. ஆனா என்ன இருக்கு தெரியுமா? மாணவ செல்வங்களே, படிக்காத என்னுடைய ஏழை தந்தை சொன்னபடி நான் படித்த காரணத்தினால் என்னிடத்திலிருந்து எது இல்லை என்றாலும் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகிறேன் என்று உங்களிடம் உரை நிகழ்த்துகிறேன். இதுதான் கல்வி. நீங்க எல்லாம் பிளஸ் 2 படிக்கிறீங்களா? நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும் போதெல்லாம் SSLC. எங்க அப்பா என் அழைச்சி சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு அழைக்க போனாங்க. உண்மை சம்பவங்களை சொன்னா உங்களுக்கு மனசுல படுங்கிறதுனால சொல்றேன். 300 ரூபாய் பணம் வச்சிருந்தாங்க. அப்துல் கலாம் சார் படிச்ச காலேஜ். மார்க்க பார்த்தோம்னா SSLC அப்போ சீட்டு தர்றேன்ட்டு பக்கத்துல ரெக்டர் வந்து உட்கார்ந்தாரு, நீ ஹாஸ்டல்ல சேர்ந்தாதான் உனக்கு சீட்டு. எங்க அப்பாவை திரும்பி பார்த்தேன், ஹாஸ்டலுக்கு எவ்வளவு ஃபீஸ் கேட்டாங்க. 30 ரூபா ஒரு மாசத்துக்கு கட்ட முடியாது. நான் சொன்னேன், இங்க படிக்க முடியாதுப்பா, மன்னர் சரபோகி அரசு கல்லூரின்னு இருக்கு, அங்க போய் நம்ம படிப்போம், அங்க படிச்சா 320 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி மைதானத்தை பார்த்து கொண்டு கண்ணில் நீருடன் பொடிது பொடிது வறுமை குடிது, அதனினும் குடிது இளமையில் வறுமை என்று உங்களை மாதிரி அரசு பள்ளியில படிச்சோம்னா அரசு காலேஜ்ல சேர்றதுக்காக சென்ட் ஜோசப் காலேஜ்ல சேர முடியாம போனவன் நான். ஏன் இப்ப இதை சொன்ன தெரியுமா? எங்க அம்மாட்ட போய் அழுத, வறுமை சிறுமை இல்லப்பா, நம்மகிட்ட எல்லாம் திறமை இருக்கு, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் அறிவும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும், நீ அதெல்லாம் கவலைப்படாம படினாங்க. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை அல்லவா. அம்மா சொன்னதை அப்படியே எடுத்துட்டு போய் சேர்ந்தேன், படிச்சு முடிச்சேன். என்ன நடந்து தெரியுமா? எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் என்னால் படிக்க முடியவில்லை, அந்த கல்லூரியை போன்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற, இது சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு எனக்கு இல்ல, திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அதே பிரின்சிபல் அதே ரெக்டர் போல உரை நிகழ்த்தியவன். இது எப்படி சாத்தியம்? அப்பா அம்மா படுற கஷ்டத்தை கேளுங்க, உட்கார்ந்து இருக்கிற அப்பா அம்மாவுடைய முகத்துல இருக்கிற ஏழ்மையை பாருங்க.
எங்க அப்பாவுக்கு என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு காவல்துறை அதிகாரி ஆகணும்னு ஆசை. 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் IPS எல்லாம் தெரியாது, சப் இன்ஸ்பெக்டர் வேலைகளே பெருசா சொல்லணும். அப்படி இருக்கிற நேரத்துல போய் தஞ்சாவூர்ல இறங்கும் போது மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல பஸ் இருந்துச்சு. எங்க அப்பா கேட்டாங்க, இதுதான் நீ படிக்கிற காலேஜ்? இல்லப்பா, இது டாக்டர் படிக்கிற காலேஜ். எங்க அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா, உங்க அம்மா அப்பா செய்யறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தம்பி, உன்னதான் படிக்க வைக்க காசு இல்ல, 3000 ரூபாய் இருந்தா படிக்க வைக்க முடியும். உன்ன நல்ல மார்க் இருக்கு, உன்னை டாக்டர் ஆக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா உன்னை டாக்டர் ஆக்க முடியல. இங்கே நின்று இந்த மெடிக்கல் காலேஜ் செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வர்றேன், மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றை தடை பார்த்து அழுதுட்டே இருந்தாங்க. ஆடி போயிட்டாங்க. எப்படி அமைதியா அடிக்க? ஒரு ஏழை விவசாயிக்கு தன் பிள்ளையை மருத்துவராக்க வேண்டும் என்று, இப்ப மருத்துவர்கள் எல்லாம் சாதாரணமாயிடுச்சு, நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி. இவ்வளவு ஆசையா? இதை நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம், தாத்தா பிள்ளை கஷ்டப்பட்டாங்களா, மெடிக்கல் காலேஜ் செவத்த போய் தட்டு பார்த்து அழுதுகிட்டே வந்தாங்க. பணம் இல்லாதனால படிக்கல, நீ ஒழுங்கா படிச்சா உங்க நாங்க டாக்டர் ஆக்கிடுவோம் என்று சொல்லி சொல்லி வளர்த்து, உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட சொல்ற மாதிரி நீங்க இப்ப நல்லா படிக்கிற மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். என்னுடைய கிராமத்திலேயே அந்த மருத்துவமனையை கட்டி என்னுடைய பிள்ளைகள் கிராமத்திலேயே படிக்க சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? அப்பா அம்மா படுற கஷ்டத்தை உணர்ந்து படிக்கணும். அப்பதான் வாழ்க்கையில நீ பெரிய ஆளா ஜெயிக்க முடியும். நான் சொன்னேன்ல, அந்த 1 to 5 சேர்ந்துடக்கூடாது, சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும். பாரதி சொல்வார்ல, தேடி சோறு நிலம் தின்று பல சிறு சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய், நரை கூடி கிடப்பருவமே கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதி சொல்லுவான். கலெக்டர் என்ன சொல்லுவாரு, பிரின்சிபல் சொன்னார்ல, தடம் பார்த்து நடக்கிறது இல்ல, தடம் பதித்து நடக்கணும். உன்னை பார்த்து மத்தவன் வாழணும், நீ ஒரு ரோல் மாடல் ஆகணும். அப்போ போட்டி தேர்வுகளுக்கு போகும்போது 40 மார்க் வாங்கி எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. 99.9 வாங்கினவனுக்கு 99.8 வாங்கினவனுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? அருமை மாணவர்களே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெய்ப்பூர்ல நீட் தேர்வுல இந்தியாவில முதல் மார்க் 720 மார்க்குக்கு 720 மார்க். ஆச்சரியமா இருக்கு, உங்களாலே முடியும். அதே மாதிரி JEE மெயின் அந்த தேர்வுல 300க்கு 300 மார்க். ஆச்சரியமா இருக்கும். JEE அட்வான்ஸ், it is supposed to be a toughest examination in global level. உலகத்திலே பெரிய கஷ்டமான படிப்புன்னு சொல்ற அளவுக்கு போட்டி அந்த தேர்வு. 10 லட்சம் பேர் எழுதுவாங்க, 17,000 சீட்டு தான் இருக்கு. கலெக்டர் எஸ்பி மாதிரி வச்சுக்கலாம், சிவில் சர்வீஸ் மாதிரி. அப்படி அந்த பரீட்சையை போய் எழுதுறாங்க. அதுல 360க்கு 280 மார்க் வாங்கினாலே பாம்பே IIT-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சது. ஏன் பாம்பே IIT சொல்றது தெரியுமா? உங்களை மாதிரி படிக்கிறவங்க 50 பேர் என்ஜினியரா போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. இந்த என்ஜினியர் அதிகபட்சம் 60,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிப்பாங்க. பாம்பே IIT-ல இந்த வருஷம் 2024 செலக்ஷன் ஆகும்போது 23, 24, 25க்கு இப்பதான் பரீட்சை நடக்க போகுது. 24ஆம் ஆண்டு வெளியில வந்தாங்கல்ல, 85 பேரு ஒரு மாதத்திற்கு அல்ல, ஒரு வருடத்திற்கு 1.2 crores, ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளத்துல உங்களை மாதிரி உள்ளவன் 21 வயசுல கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாப்ட், பிளிப்கார்ட் அள்ளிட்டு போயிட்டான். உங்களை போன்றவர்கள் சொன்னார்ல, நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான். அப்படி செலக்ஷன் ஆன பிள்ளைங்களுக்கு பாராட்டு விழாவுக்கு ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை செயலாளர் ஒருத்தரும் நானும் போயிருந்தோம் பேசுறது. எல்லாம் இப்ப வந்திருக்காங்க அம்மா அப்பாவோட அந்த பிள்ளைங்க. யாரு? ஆல் இந்தியால ஃபர்ஸ்ட் வந்தோம். நீங்களும் அதுல உட்கார முடியும். நான் கூட நினைச்சேன் அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க, ரொம்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருப்பாங்க. கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு மகாராஷ்டிரால இருந்து மேல வருது, 720க்கு 720 மதிப்பெண்கள் வாங்கிட்டு. அவங்க அப்பாவும் அம்மாவும் சாதாரணமா மேல வர்றாங்க. தலைமை செயலாளர் கேட்டாரு, என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டாரு. ஒரு என்ன தெரியுமா சொன்னாரு, ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் சார். அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல சொன்னதை நான் உங்கள்கிட்ட தமிழ்ல சொல்றேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஒத்த பல்பு வீடு சார், சாதாரண வீடு. கதை இல்லம்மா, நிஜம். எங்க அப்பா ராத்திரி எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வருவாரு, நான் படிச்சுட்டு இருப்பேன். எப்பா 1 மணிக்கு
நான் தூக்கம் அவர் வந்து வெளியில படுத்துக்குவாரு, நான் படிப்பு கெட்டக்கூடாதுங்கிறதுனால ஆட்டோலயே படுத்துக்குவார் சார். இப்படி ஒவ்வொருத்தரா சொல்றான். எப்ப அப்படி மார்க் வாங்கினீங்கன்னா அவங்க சொன்னது, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன் சார். காலையில 4 மணி நேரம், சாயந்தரம் 5 மணி நேரம். பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்லாம எப்படா 7 மணி நேரம் படிக்க முடியும்னு தலைமைச் செயலாளர் கேட்கிறேன். அவன் சொல்றான், 4 மணிக்கு உங்க பிரின்சிபல் எடுத்துறாருல, 4 மணிக்கு எந்திரிப்பேன் சார், 8 மணி வரைக்கும் படிப்பேன் சார், 4 மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிடுவோம் சார், டவுட்ஸ் பூரா கிளியர் பண்ணிடுவோம் சார், பரிச்சையா எழுதுவோம் சார், சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்துட்டு மோத கழுவிட்டு 5 மணி 5:30 மணிக்கு உட்காருவோம் சார், 11 மணி வரைக்கும் படிப்போம். ஒரு வருஷத்துக்கு 100 தடவை பரிச்சை எழுதி பார்த்தேன் சார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிப்போம் சார். வேற அப்படின்னு நான் கேட்டேன். என்ன சொன்னா தெரியுமா? 10th 11th 12th 3 ஆண்டுகள் சோசியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுத்தது இல்ல சார். படிப்புக்கானவற்றை தவிர வேற எதையும் செல்போன்லயோ சமூக ஊடகங்களிலோ பார்த்ததே இல்ல சார். இப்ப தெரியுதா வச்சு எங்க இருக்கு? நம்ம அது மாதிரி ஏன் செய்ய முடியும்? ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஏன் முடியாது? படிப்பின் மூலமா நியாயமான வழியில சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒண்ணு தெரிஞ்சுங்க, மணி இஸ் த மீடியம் பை விச் யுவர் எர்த்லி சக்சஸ் இஸ் மெஷர்ட். பணத்தை அளவுகோலாக வைத்துதான் இந்த ஏழை பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறீங்களா இல்லையாங்கிறத இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அது தேவையா இல்லையா வேற விஷயம். Money is plentiful for those who know the simple laws which governs its acquisition law. ஏன் பணம் வேணும்? Money makes possible the enjoyment of the best the earth offers. பெரிய அளவுல வேலைக்கு போனா பெரிய அளவுல படிக்க வைக்கலாம், நல்ல குடும்பத்தை கட்டமைப்பு செய்துள்ளலாம், மனைவியோட பிள்ளைங்களை நல்லா உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், நல்லவற்றிற்கு செய்ய முடியும். தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிறத சொல்லல, நான் உழைச்சு சம்பாதிக்கிறத சொல்றேன். ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணைனர். பெற்ற தாய் பசியோட இருந்தவங்க தப்பான வழியில பணம் சம்பாதிக்காத. ஏன் அப்படி சொல்றாங்க? வள்ளுவர் என்ன சொல்றது தெரியுமா? செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் ஏற்று அதனினும் கூறியது இல்லைன்ற. உன்னுடைய எதிரிகளுடைய திமிரை அடக்குவதற்கு நீ நியாயமான முறையிலே படித்து சம்பாதிக்கின்ற பணம் தான் உனக்கு உதவி செய்யும். உங்க அம்மா அப்பா ஏழையா இருக்கலாம், நீ ஏழையா பிறந்திருக்கலாம், அது உன்னோட தவறு இல்ல. நீ ஏழையாகவே இறந்தால் அது உன்னுடைய தவறு. முயற்சி செய்யற வாய்ப்பை எல்லாத்துக்கும் கடவுள் ஒரே மாதிரி தானே கொடுத்திருக்காரு. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆளுகிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை அது மட்டுமே ஆட்சி செய்கிறது. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அருமையா ஃபாலோ பண்றீங்க. அதனால சொல்றேன், நீ எவ்வளவுக்குள்ள படிக்கிறியோ அவ்வளவுக்குள்ள உனக்கு அறிவு. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகங்களை படிக்கணும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடைக்கின்றன. அதை படிக்கிறதன் மூலம் மட்டும்தான் நீ பெரிய ஆக முடியும். நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை எங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். அப்போ a question was asked, what is the biggest regret in your life past? The Talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. ஒரு பெரிய புத்திசாலி கையில பேப்பர் இல்லாம எந்த சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னாலும் பேசுவான். அவன்கிட்ட போய் சின்ன வயசுல நீ செஞ்ச தப்பு என்னடா, நல்ல புத்தகங்கள் கல்லூரியில எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய கிடைச்சிட்டு நான் படிக்காம விட்டுட்டாங்க. யாரு? மிகப்பெரிய புத்திசாலி. ஏன் அப்படி சொன்னா? லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் and readers are leaders. Today a reader, tomorrow a leader. You take it from me. இன்னைக்கு ஒருத்தையும் படிக்கிறானோ அவன் நாளைக்கு வாழ்க்கையில பெரிய ஆளுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதனாலதான் எல்லாரும் படின்னு சொல்றோம். சரி, படிப்பை பத்தி தெரியுது. வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னா என்ன செய்யும்? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். யார் சொல்றா? விவேகானந்தர் சொல்றாரு. நல்ல பிரச்சனை. ஏன் சொன்னாரு தெரியுமா? ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். உன்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு, நீ நான் வீக்னு நினைக்காத. அதை நினைச்சிட்டனால நீ பெரிய ஆள் தான். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிருக்கு அப்படி அளித்தருள் அருட்பது ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. பூமியில் இருப்பதும், சிகரத்தை நோக்கி தலைப்பு கொடுத்துருக்காங்களே, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும்
அவரவர் எண்ணங்களே. நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா உனக்கு வாழ்வு தருகிறது. அதனால் பெரிதிலும் பெரிது கேள். சின்னதா யோசிக்காத, பெருசா யோசி. ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு எஸ்பி ஆகணும், ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும், மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய ப்ரொஃபசர் ஆகணும், ஒரு நல்ல மனிதன் ஆகணும், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி சொன்னாங்களே, பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளி ஆகணும். தப்பே இல்ல. திங்க் பண்றது பெருசா திங்க் பண்ண, சின்னதா நினைக்காத. எங்கேயாவது போய் ஒரு கிளர்க்கா வேலை பார்க்கணும், கிளர்க்க வேலையை குறையா சொல்லல, அப்படி நினைக்காத. நீ பெருசா சாதிக்கணும்னா பெருசா நினை. திருவள்ளுவர் என்ன சொல்றது தெரியுமா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள, மற்றது தள்ளினும் தள்ளாமை நிற்கு. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினை, நடந்தே தீரும். எப்படி? காண முயலைத அப்பிலும் யானை பிழைத்த வேலையத்தில் இருக்கு. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காத, அப்படித்தால் யானையை குறி வை. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பெருசா உனக்கு கிடைக்குங்கிற. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெரிய. நினைக்கிறவன் சரியான ஆளா இருந்தா அவன் நினைக்கிறது நடந்தே ஆகும். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் எல்லாவற்றிலும் உயர்ந்த ஜீவராசி மனிதன். ஏன் தெரியுமா? மனிதனுக்கு அந்த பெருமையை தருவது அவனுடைய சிந்தனை தான், திங்கிங். இதை யார் சொல்ற? அரிஸ்டாட்டில் சொல்றான். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe, he can achieve. Napoleon Hill. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட் புத்தகத்துல பவுலோ கவுலோ கலெக்டர் வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கலெக்டர் பேசி சிஓ ஏன் தெரியுமா? உலகமே சேர்ந்து நீ எல்லாம் வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறதுனால உலகமே சேர்த்து உனக்கு உதவி பண்ணும், உபத்திரவம் பண்ணாது. பாக்குறீங்களா கண்ணு முன்னாடி? எங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்றதுக்குலாம் ஆள் இல்ல. நான் அரசு பள்ளியில படிச்சவன், அரசு காலேஜ்ல படிச்சவன், அரசு பல்கலைக்கழகத்துல தமிழ் PhD வாங்கினேன். தெரியுமா? நீங்க படிக்கிற 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலே கல்வியினுடைய பெருமை குறித்து நான் பேசியதை, இந்த கல்வித்துறை ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய பேச்சை QR கோடுல பொது தமிழ் பாடத்திட்டத்துல நீங்க பாடமா வச்சிருக்காங்க. எத்தனை பேர் தெரியும்? இது ஏன் சொல்றேன் தெரியுமா? படிப்பு அந்த உயரத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். தொடர்ந்து படியுங்கள், படித்துக் கொண்டே இருங்கள், பெரிதாக சிந்திக்க வைக்கும். சரி, அப்படி சிந்திச்சா நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவே ஆகிடுது. நீங்க கேட்டு பாருங்க. ஒரு கலெக்டர் சொன்னார்ல, நான் முதல்ல ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் எஸ்பி IPS ஆஃபீஸர் ஆனேன், அதுக்கப்புறம் கலெக்டர் ஆனேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? தன்னுடைய பெருமைக்காக அல்ல, உங்களுக்காக. உங்களால அரசு பள்ளியில இருந்து சாதிக்க முடியுங்கிறதுனால நான் சொல்றேன். மன்னர் சரபோஜி அரசியல் கல்லூரியில் படிக்கும் போது நானும் என்னை விட ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்த என்னுடைய நண்பனும் காலேஜ் போகும்போது தஞ்சாவூர்ல எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல இருக்கும். சப் கலெக்டரா வேலை பார்த்தேங்க. கலெக்டர் எனக்கு தெரியும், அவருக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த ஊர்கார். அருமை மாணவர்களே, மாணவிகளே, அப்படி நடந்து போகும்போது எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியா இருக்கணும்னு ஆசை. நான் சொல்றது 1968, 69 நீங்களாம் நான் பிறந்தே இருக்க மாட்டேங்க. அப்போ பெரிய மீச வச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு திரு வாட்டர் தேவாரம் DGP இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு மாபெரும் மனிதர், ஒரு ரோல் மாடல். எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே. இப்ப 3 பெரியனான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல ஒரு பக்கம் என்னை பத்தி எழுதியிருக்காரு, இந்த இன்சிடென்ட் எழுதியிருக்காரு. ஏன் இதை அவங்கள்ட்ட சொல்ல தெரியுமா? என்னுடைய நண்பன் எப்ப பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பர் வரும், ஒரு லைன் விடாம படிக்கும். தினம் 2 பேரும் அங்க போய் அந்த வாசல்ல நிற்போம். அந்த எஸ்பி 9:30 மணிக்கு ஆபீஸ் போவோம். அதை பார்த்துட்டு தான் நான் போவோம். ஒரு நாள் காரை நிறுத்திக்க, நீங்க நினைச்சு பாருங்க, 1969, 70 நிறுத்திட்டு கீழே இருங்க. இல்ல 2 பேரும் காலேஜுக்கே போறது இல்லையா, இங்கே நிக்கிறார். சார், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன செய்யணும் சார்? என்ன மாதிரி ஆகணும்னு உடனே சொன்னாரு. முதல்ல தட்டி கொடுத்து, நீ ஒழுங்கா படி, வீதி நேரத்தெல்லாம் கிரவுண்ட்ல போய் செலவு பண்ண, ஷூட்டிங் கிளப்ல போய் சேர, NCCல சேர. அவர் பாட்டு சொல்றாரு. அவர் சொன்னதெல்லாம் நான் செய்யறேன். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸரா இருந்தேன். என்னுடைய நண்பன், அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியாது. எப்ப பார்த்தாலும் லைப்ரரியில போய் படிச்சுட்டே இருப்பான். இப்பதான் நான் அவங்ககிட்ட எல்லாம் புத்தகத்தை பத்தி சொல்றேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது புத்தகத்தை பத்தி. ஃபுல்லா லைப்ரரியில இருக்கும். வருஷம் படிப்பு முடிந்தது. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் போறோம்.
எனக்கு காவல்துறை அதிகாரியா கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. இன்டோர்ல அவன் அதிகமா இருக்கு, அவுட்டோர்ல நான் அதிகமா இருக்கு. போலீஸ் ஆபீசர் வேலை அதனால கிடைச்சிருச்சு. என்ன நடந்து தெரியுமா? பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி ஒரு ஆக்சிலேட்டர் ப்ரமோஷன் எல்லாம் பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ, அதே எஸ்பி பங்களாவிலே ஒரு அரசு பள்ளியிலே படித்த, அரசு கல்லூரியிலே படித்த நான் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? எனக்காக இல்ல, இங்கதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்து விட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு சென்றேன். அங்கே நூலகத்திலேயே படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். தெரியுதா? ஒரு கலெக்டர் எஸ்பி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வரோம். ஏன் உங்களால முடியாது? ஒருதான் மட்டும் இருக்கிற கேள்வி இது ஒண்ணுதான். நம்மளால முடியும்னு நம்பணும். ஆயிஷான்னு ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட்ல மெட்ராஸ்ல கார்பரேஷன்ல, நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஸ்டேட்டுக்கு பிரைஸ் கொடுக்க வரும்போது கலெக்டர் நானும் நிக்கிறோம். ஐ வாஸ் டெப்டி கமிஷனர் மயிலாப்பூர் டூரிங். அப்போ பிரைஸ் கொடுக்க வாங்கும் போது அழுதுட்டே வருது. ஏமா அழுகுற? நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கல ஸ்டேட்ல. உடனே அந்த பொண்ணு சொல்லிட்டு, இல்ல சார், நான் வந்து ஃப்ளூக்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னு என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. நீ பிளஸ் 2லயும் ஃபர்ஸ்ட் வந்து காமி ஸ்டேட்ல, அப்பதான் நம்புவோங்கிறாங்க. அது எப்படி சார் முடியும் அப்படின்ட்டு அழுகுது. நான் அந்த பொண்ணு சாதாரணமா சொன்னேன், எல்லா இடத்துலயும் பேசுவாங்க. நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது, இப்ப நான் கலெக்டர் பேசும்போது உங்களை கவனிச்சேன், நிறைய பேர் ஸ்டேட் ரேங்க் வாங்குவீங்க அப்படின்னு அவர் பேசினார். நீங்க கை தட்டினீங்க. அதுல ஒரு சில பேர் அப்படி ஒருத்தர் பார்த்து சிரிச்சீங்க. அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். எல்லாரும் இவ்வளவு பேர் ஸ்டேட் ரேங்க் எல்லாம் வாங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. அது எல்லாருக்கும் வரும். ஆனா அது முடியும். எப்படி தெரியுமா? இந்த பொண்ணு அழுதுக்கு வந்து இல்ல, அதுக்கு நான் சொன்னேன், நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். நிச்சயமா உன்னால பிளஸ் 2ல வர முடியும் அப்படின்னு. அந்த பொண்ணு கீழே இறங்கி போய் ஒரு நோட்டை எடுத்து எழுது. காரணத்தோடு இந்த பதிவு 2 வருஷம் கழிச்சு நான் சென்னை டெப்டி கமிஷனர், திருச்சி எஸ்பி பிளஸ் 2 ரிசல்ட் வெளிவந்து மார்ச் ஏப்ரல் மாதிரி. ஒரு அப்பா அம்மா, அது இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பெண், என்ன பாக்குறதுக்காக ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து போற வழியில இருக்கும் என்னோட ஆபீஸ். அங்க வர்றாங்க. யாரோ ஒரு பொண்ணு கையில ஒரு ரெக்கார்ட் மாதிரி எடுத்துட்டு வருது. 2 பேர் வர்றாங்க. ஆடலி வந்து, சார் யாரோ உங்க பார்க்க திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க, உள்ள வர சொல்லு. திருநெல்வேலியில இருந்து ஏன் வர்றாங்க? அந்த பொண்ணு உள்ள வந்த உடனே, சார் என்ன தெரியுதா? தெரியலையா சார், நான் தான் சார் உங்ககிட்ட கார்பரேஷன்ல வந்து 10th ஃபர்ஸ்ட் மார்க். அப்படியாமா, பிளஸ் முடிஞ்சிருச்சா, என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டேன். கையில இருந்து ஒன்னு எடுத்து காமிச்சு, என்ன தெரியுமா சார், நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து வியக்கும், பாராட்டும் எழுதிருச்சு. என்ன மாற்றுன்னு கேட்டேன். சார், முதல் முறையா 10th ஸ்டாண்டர்ட்லயும் பிளஸ் 2லயும் கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு நான் தான் சார் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் பிளஸ் 2ல வந்திருக்கேன். அப்போ நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் 2லயும் வர முடியுதுல்ல. ஒரு அரசு பள்ளி மாணவர் மாணவி, உங்களால ஏன் முடியாது தெரியுமா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றோம். அருமை மாணவ செல்வங்களே, மிகவும் கூர்ந்து கவனிக்கிறீர்கள். ஆப்பிரிக்க காடு இருக்குல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த காட்டுல காலையில கீழ்வானம் சிவந்து விடியும் போது ஒரு பக்கம் மான் கூட்டம் கூட்டமா எந்திரிக்கும். காரணத்தோடு இந்த பதிவு. ஒரு பக்கம் சிங்கம் கண் விழிக்கும். அந்த மானுக்கு 2 வேலை. என்ன 2 வேலை? சிங்கத்துக்கு இருந்து தப்பிக்கணும், புல்ல சாப்பிடணும். ஆனா சிங்கத்துக்கு ஒரே ஒரு வேலை, எப்படியாவது ஒரு மானை பிடிச்சு சாப்பிடணும். நீங்க அனிமல் பிளானட் டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாக்குறீங்கல்ல, ஒரு சிங்கம் ஓடி போய் ஒரு மானை குடிச்சிட்டு வந்து உடனே சாப்பிடாது. சிங்கம் வலிமை குறைவானது அல்ல, அது வலிமை அதிகமானது. மான் வலிமை குறைவானது. இது எப்படி பிடிக்க முடியுது? அது வலிமை இருக்கு, அதனால பிடிச்சிரும் நீங்க நினைக்கிறீங்க. உண்மை அல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? வலிமை அதிகமான சிங்கம் வலிமை குறைவான மானை பிடிப்பதற்கு 9 முறை முயற்சி செய்ததால் தான் ஒரு முறை அது வெற்றி பெறும்.
அப்ப 8 தடவை வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடமிருந்து தப்பித்து விடுகிறது எப்படி? என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்காகவே இந்த பதிவு. அருமை மாணவ செல்வங்களே, மாணவிகளே, மான் ஓடுவது உயிருக்காக, சிங்கம் ஓடுவது உணவுக்காக. உங்களுடைய லட்சிய வேட்கை வெற்றி பெற வேண்டும், ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வரணும்னு உங்களுடைய வேட்கை இருக்குல்ல, வெறி இருக்குல்ல, அது உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். இது லட்சியம். சரி, எல்லாருமே நம்பிக்கைன்னு சொல்றாங்களே, நம்மால் முடியாது என்பது என்று நாம் நினைத்தால் அது மூட நம்பிக்கை. நம்மால் முடியுமா என்று சந்தேகப்பட்டால் அது அவநம்பிக்கை. நம்மால் முடியும் என்று நினைத்தால் அதுதான் தன்னம்பிக்கை. ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. ஏன்? பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும். நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் தன்னையே நம்பாதவன் உலகத்தில் ஜெயிக்கவே முடியும். உன் மீது நம்பிக்கை வை. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்று நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும். உங்க சார் சொல்லும் போது சொன்னார், முயற்சியை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு என்ன சொன்னார். முயற்சி சொன்னார் இல்லையா? வெளியில உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. என்னுடைய முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டது. நான் என்னுடைய முயற்சி ஒரு முறை கூட ஏன் தெரியுமா? முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? ஏன் என்னுடைய முயற்சிகள் கைவிட்டாலும் தோக்கலன்னா, முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல. முடியும் வரை செய்வதே முயற்சி. முடியும் வரை செய்வதே முயற்சி. ஒரு காரியத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் செய்யறதா முயற்சி. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதுல இருந்து? நீங்க ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். பரமசிவன் ஒரு ஐதீகம். இது புராண இதிகாசங்கள் உண்மையா பொய்யாங்கிறதுக்காக சொல்லல. நமக்கு உபயோகமான கருத்து இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். பரமசிவன் சங்க எடுத்து ஓதுனா வர்ணபகவான் காதுல மழை சத்தம் பட்டுச்சுன்னா மழை பெய்வாருன்னு ஒரு பழமொழி. ஒரு முனிவர் பெரிய தவம் இருக்கு. தவத்தை பார்த்தா உனக்கு என்ன வேணும்னு கேக்குது. நான் கேட்கும் போது கொடுங்க. அவர் எங்க போனாலும் அவர் பெரிய வரம் பெற்று வந்ததுனால அவர் காலை கழுவி 3 வேளை சோறு கொடுக்கும். தஞ்சாவூர் மாதிரி கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாங்க. எல்லாம் விவசாயி. இவனை போய் ஏண்டா பாக்கணும், அதெல்லாம் போய் பார்க்காத. நம்மகிட்ட கலப்பை இருக்கு, உருவத்துக்கு நிலம் இருக்கு, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, அதெல்லாம் போய் பார்க்காத. கோவப்பட்டேன். உடனே பரமசிவனை நோக்கி நான் கேட்ட வரத்தை கொடுத்து என்னன்னு கேட்டேன். இந்த கள்ளக்குறிச்சிக்கு மழையே பெய்யக்கூடாது. பரமசிவன் சங்க எடுத்து ஓதுனா வர்ணபவன் காதல பட்டாக்க மழை பெய்யுங்கிறது தானே ஒரு ஐதீகம்னு அந்த புக்ல இருக்கு. நான் சொல்லப்பட்ட கருத்தை சொல்லுது. அப்போ சங்க எடுத்து ஓரமா வச்சு ஒருத்த மட்டும் உழப்பு போல மழையே இல்ல, ஒருத்த மட்டும் தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்கான். முயற்சின்னா என்னங்கிறதுக்காக சொல்றேன். நாரதர் பாக்குறாரு, ஏன்டா மழையே இல்லவன் ஏன்டா உழுவுறான் அப்படின்னு கீழே கேக்குறது. இப்போயா செஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழில செஞ்சவனும் கேட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டா மறந்து போன உழுவுறவன் வேலை பாரு. என்ன நீ கள்ளக்குறிச்சிக்கு மழையே இல்லைன்னு? ஆமா. ஏன்? இந்த முனிவர் ஒரு வாரத்தை கேட்டான், கொடுத்த வாரத்தை காப்பாத்துறதுக்காக மழை பெய்ய வேண்டாம்னு சங்க எடுத்து ஓரமா வச்சு அங்க பாரு ஒருத்தன் உழுதுட்டு இருந்தான். கீழே பாக்குறாரு, ஒருத்தன் உழுதுட்டு இருக்கான். உடனே பரமசிவன் கேக்குறாரு, ரொம்ப கவனமா கேக்குறீங்க, ஏண்டா அவன் முட்டா பையெல்லாம் மழையே இல்லை ஏன்டா உழுவுறான்? நாரதர் சொல்றாரு, நானும் அப்படிதான் நினைச்சேன், அவன் முட்டாளான்னு நம்ம முட்டாளான்னு தெரியல, ஏண்டா அப்படின்னு கேட்க. உடனே அவர் சொல்றாரு நாரதர், அப்படி இல்லைங்க, அவன்கிட்ட போய் ஏண்டா மழையே இல்ல உழுவுறேன்னு கேட்டா, செஞ்ச தொழில விட்டவன் கேட்டான். என்னுடைய தொழில் உழவு தொழில், இதை விட்டா நான் கேட்டு போயிடுவான், அதனால உழுவுறேன்னு சொல்றான்னு போயிட்டாரு நாரதர். பரமசிவன் யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா நம்முடைய தொழில் சங்கூதுறதாச்சு, நம்ம சங்கூதுனா தானே மழை பெய்யும். இந்த முனிவர் கொடுத்த வரத்தால நம்ம சங்க எடுத்து ஓரமா வச்சுட்டோமே, இது ஊதுமா ஊதாதா, ஊதி பாப்போன்னு பூன்னு ஊதுனா பாருங்க, வர்ணபவன் மலையை கொட்டிட்டான். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதல். தொடர்ந்து நீ முயற்சி பண்ணா உனக்கு யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. நிதர்சனமான நேரம். எல்லாரும் நேரத்தை பத்தி பேசுவாங்கல்ல. இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றனர்.
அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றனர். இது ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு வாரத்தினுடைய அருமை வார பத்திரிகை வீக்லி மேகசின் எழுதுற ஆசிரியருக்கு தான் தெரியும். ஒரு மணியோட அருமை பரிசையில பிளஸ் 2 எழுதுறா உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தோட அருமை ஒரு நிமிடம் கண்ணா இருந்து அல்லது லேட்டா போய் பஸ் விமானத்தை ட்ரெயின் அப்படி தான் தெரியும். ஒரு நொடியோட அருமை வினாடியினுடைய அருமை யாருக்கு தெரியும்? ஒரு வினாடி கண்ணை இருந்ததுனால் விபத்துல கைய கால இழந்தவனுக்கு தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஒலிம்பிக்ல ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும் ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை பல லட்சம் கோடிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாது. அப்ப நம்ம இந்த நேரத்தினுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சுவிட்சர்லாந்து நாட்டுல சூரிச்சுங்கிற இடத்துக்கு பேசுறதுக்காக போயிருந்தேன் நானும் என்னுடைய மனைவியும். நடந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த ட்ரெயினுக்கு ஒரு பாஸ் வாங்கிக்கலாம், எங்க வேணாலும் போகலாம். 8:05 ட்ரெயின் போடணும். நானும் என் மனைவியும் புறப்பட்டு நடந்து வரோம். பக்கத்திலேயே தங்கி இருக்கிறதா. லேடிஸ் அழைச்சிட்டு போனா உடனே டைமுக்கு வர முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷம் லேட்டு உள்ள போறோம், ட்ரெயின் இல்லை. நான் நினைச்சேன் ட்ரெயின் இன்னும் வரலன்னு நம்ம இந்தியா மாதிரி நம்ம கொடுப்பாங்க. இப்ப ஒரு மணி நேரத்துக்கு 960 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ஒரு புல்லட் ட்ரெயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான் சைனா. அந்த ட்ரெயின் அங்க அப்ப 650 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ட்ரெயின் வரலன்னு உட்காந்துருக்கும் போது ஒரு 6 அடியில ஒரு வந்தாங்க. ஆர் யூ an Asian அப்படின்னு. எஸ் ஐ எம் an Indian. ஓ யூ ஆர் unnecessarily wasting your time. நேரத்தை எப்படி மதிக்கிறாங்கன்னு பாரு. நான் டிக்கெட்டை காமிச்சோம், ட்ரெயின் வரலையா, நான் ஒன்னும் டைம் வேஸ்ட் பண்ணல. லேட்டா வந்தீங்களான்னு கேட்டான். என் ஒய்ஃப் சொன்னாங்க 5 நிமிஷம் லேட்டு. அந்த ட்ரெயின் நேரம் பாதி தூரம் போயிருக்கீங்களா, நீ வர்றது லேட்டு, ட்ரெயின் போயிடுச்சு, பக்கத்துல கீழே அண்டர் கிரவுண்ட்ல போனாக்க விமானம் இருக்கு, அதை புடிச்சு ஜெர்மனிக்கு போறதுன்னா போயிட்டான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய் போச்சு. 2 பேரும் சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு பிளைட்டுக்கு இறங்கலாம். கீழே இறங்கினா கீழே இருந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ரொம்ப வேகமா குடும்பத்தோட மேல வரல. இங்கே பார்த்த மாதிரி இருக்கணும். அவர் என்ன பார்த்து, என்ன எஸ்பி சார் வேகமா போறீங்கன்னாரு. சார் நீங்க என்ன தெரியல, நான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஸ்ரீதர். என்ன சார், நான் ட்ரெயின் விட்டேன் சார், 5 நிமிஷம் லேட்டா வந்தேன் சார், அவ்வளவுதானே. நான் 10 நிமிஷம் லேட்டா வந்தா பிளைட்டே விட்டுட்டேன், எனக்கு 2 லட்சம் ரூபாய் போச்சு, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தானே. ஒரு வருடத்தினுடைய மொத்த எண்ணிக்கை பாருங்க 365 நாள். இந்தியர்களுடைய சராசரி வயது 70. முதல் 30 வருஷம் படிக்கிறது, வேலை பார்க்கறது, கல்யாணம் பண்றது, குழந்தை பத்திரத்துல போயிடும். பாக்கி 40 வருஷம். கடைசி 10 வருஷம் நோய் நொடி முதுமை, பாக்கி 30 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 30 வருஷத்துக்கு 10,950 நாள். 950 நாள் டிராவல்ல போயிடும். 10,000 நாள்ல 5,000 நாள் தூங்குறதுல போயிடும். மீதமுள்ள 5,000 நாட்களை நீ எப்படி உபயோகித்தாய் என்பதை வைத்தே உன்னுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த 10th 11th 12th 1095 நாள். 95 நாள் டிராவல்ல போயிடும். 1000 நாள்ல 500 நாள் தூங்குதல போயிடும். மீதமுள்ள இந்த 500 நாட்களை நீ எப்படி உபயோகிக்கிறாய் என்பதை வைத்துத்தான் இந்த உலகத்திலே நீ வெற்றியாளனா தோல்வி அடைந்தவனா என்பதை பதிவு செய்யும். Your merits are judged only by the results you have produced. ஏன் கலெக்டர் ரிசல்ட் சொன்னாங்க? Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சான தோத்து போயிட்டு யாரும் ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். தோற்கின்ற குதிரையை பற்றி பேசுவதற்கு உலகத்திற்கு நேரம் இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும். அதுக்கு நானே உதாரணம். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். பெண் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால அந்த உதாரணம் பேசும்போது துப்பாக்கி சூழல் எல்லாம் 3 தடவை கோல்டு மெடல் நீங்க எல்லாம் கை தட்டீங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அங்க சொல்லாததை உங்களுக்கு சொல்றேன். கலெக்டர் சார் சொன்னாங்கல்ல, அங்க விக்கிபீடியால மத்ததுல போட்டிருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க பெருசா நினைக்காதீங்க. உண்மை என்னன்னு சொல்றேன் கேளுங்க. பெண்களினுடைய திறமை என்னன்னு பெண்கள் தெரிஞ்சுங்க. Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. என்ன அர்த்தம் தெரியுமா? பெண்கள் ஆண்கள் செய்வதை தங்களால் செய்ய முடியும் என்று முயற்சிக்கிறார்கள். அது தேவையல்ல. பெண்கள் உருவாக்கப்பட்டதற்கு நோக்கம் அவர்களால் ஆண்கள் செய்வதையும் செய்ய முடியும் என்பதற்காக அல்ல. ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் பெண். இதை சொல்லி மனிதன்
இதை ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. 3 தடவை வந்து ஷூட்டிங்ல வந்து ஆல் இண்டியால நான் கோல்டு மெடல் திட்டினாங்கல்ல, நீங்க எல்லாம் கை தட்டுங்கல்ல, அவங்க சொன்னோன்னு திட்டு வாங்கின இடம் இருக்கு. என்ன தெரியுமா, 4வது முறையாக இந்த தமிழகத்தின் சார்பாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து டெல்லியில ஜம்மு காஷ்மீர்ல நடக்கிற ஒரு போட்டிக்கு அனுப்பிச்சாங்க. ஒவ்வொரு தடவை சுருக்கமா நேரம் கருதி வேகமாக பேசுகிறேன். இன்னும் அரை மணி நேரத்துல முடித்து விடுவேன். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டும் பேசி முடித்து விடுவேன். மாணவர்களுக்கு முடிக்கின்றேன். இதோட முடிக்கிறேன். பெண்களுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். 3 தடவை தங்கப்பதக்கம் வாங்கின காரணத்தினால 4வது முறையை அனுப்புறாங்க. ஒவ்வொரு தடவையும் சார் கேரளால இருந்து வந்து கேரள பெண்கள்லாம் எவ்வளவு திறமைசாலிகள் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும். அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் கேரளால இருந்து வருது. எனக்கு அவருக்கு தான் போட்டி கடுமையா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நாக் அவுட் சிஸ்டத்துல எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க. கடைசியா ஃபைனல் எங்க 2 பேருக்கு நடக்கும். ஒரு 1/2 மார்க் 1 மார்க்ல நான் கோல்டு மெடல் வாங்கிடுவேன். இந்த வெற்றிக்கு பின்னால் வருகின்ற அமைதி இருக்குல்ல, அது எனக்கு சொல்லித்தர ஆள் இல்லை. அவர் ரொம்ப அலட்சியமா பார்ப்பேன். ஏன்னா நான் கோல்டு மெடல் வாங்கிட்டேன். அவர் இத்தனைக்கும் சில்வர் மெடல் வாங்குவார். தலையை கீழே போட்டு பேசாம போயிடும். 4வது முறையா போகும்போது ஃபைனலுக்கு வந்துட்டோம். அச்சுதன் நாயர் அவர் கணக்கு தானே போட்டி இருக்கும், எங்கன்னு கேட்டு அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம். அர்ச்சனா என்ற 6 அடி உயரத்திலே அர்ச்சனா ஐபிஎஸ் என்ற ஒரு பெண் வந்து எனக்கு நான் தான் சார் ஃபைனலுக்கு உங்களோட போட்டி போறோம். எவ்வளவு கவனமா கேக்குறீங்க, பெண்கள் அல்லவா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன், புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு 100 கேஜ் போறதுல டார்கெட் இருக்கும். 6 ரவுண்ட் ஃபயர் பண்ணணும். புல்லுல அடிச்சா 5 மார்க், இன்னர்ல அடிச்சா 3 மார்க், அவுட்டர்ல அடிச்சா 1 மார்க். நான் ஒரு நாளைக்கு 25 ரவுண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நம்ம தான் ஜெயிப்போம், 3 தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு டாஸ் போடுவாங்க, யாரு முன்னாடி சுடணும், கிரிக்கெட் மாதிரி. அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சொல்றேன். அந்த பொண்ணு இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு நீங்க சொல்லுங்க சார், நான் தான் முதல்ல போய் சொல்றேன். 6க்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இல்லை, புரியறதுக்காக கொஞ்சம் மாத்தி சொல்றேன். நான் தான் ஜெயிப்பேன். திரு வால்டர் தேவரம் தான் டீம் மேனேஜர். எல்லாரும் சொல்றாங்க அவங்க, திரு விஜயகுமார் சார் எல்லாருமே இருந்தோம், சைலேந்திர பாபு சார் எல்லாம் உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து வந்து ஒரே மூச்சுல 6 ரவுண்ட் சொல்லுச்சு. அதுவும் 6க்கு 5 ரவுண்டு. வால்டர் சொன்னாரு, வால்டர் தேவரம் சார் சொன்னாரு, you just go and see the target. உங்களுக்காகவே சொல்றேன். போய் பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமா இருக்கு. எனக்கு பயம் வந்துச்சு. என்னடா குரூப்பிங்னு சொல்லுவோம், இவ்வளவு நல்லா சுட்டிருக்கேன், உன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கிற மாதிரி. உடனே ஜட்ஜு கேட்டாரு, டாஸ் போட்டலாமா 2 பேரும் ஈக்குவல் மாதிரி. நான் உடனே எஸ், ஏன் தோத்தா டாஸ்ல தோத்தோம்னு சொல்லி. அந்த பொண்ணு அங்க வந்து மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் a game of chance, this is a game of skill. சீட்டு குளில் போட்டலாம் முடிவு செய்யற விஷயம் இல்லடா, தைரியம் இருந்தா திரும்ப சொல்லலாம். ஒத்துட்டார் வழி. ஜட்ஜு 10 ரவுண்ட் கொடுத்தாரு, திரும்ப டை ஆயிடும். உலகத்துல உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நானு ஒரே மூச்சுல 10 ரவுண்ட சுட்டேன். 9 ரவுண்டுக்குள்ள என் பிராக்டிஸ்ல கூட சுட்டது இல்ல, நான் தான் ஜெயிப்பேன்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த பெண் அங்க இருந்து சென்று ஒரே மூச்சுல என்னை விட குறைவான நேரத்துல 10 ரவுண்டையும் சுட்டாங்க. 10க்கு 10 புல். நான் தோற்று போயிட்டேன். இனிமேதான் கிளைமேக்ஸ். இப்ப இது கீழே போட்டேன். அந்த பொண்ணு தொடச்சு கொடுத்துட்டு வந்து ஒரு சல்யூட் அடிச்சு, நான் எந்த சல்யூட் எடுத்து, நீங்க தான் ஜெயிச்சீங்க, நான்ல உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். பொண்ணு என்ன சொன்னது தெரியுமா, உங்க திறமை என்னன்னு பாருங்க. கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றுவதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா, நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்க பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான், அர்ச்சனா ஐபிஎஸ். அச்சுதன் நாயர் கடத்தில இருந்து எதிர்த்து வர நான் தலைகளை போட்டு வெளியில போறேன். ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்று நிரூபித்தவர்கள் நீங்கள். அதான் உங்களுடைய திறம். பெற்றோர்கள் எல்லாம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்க பிரின்சிபல் வந்து, ஹெட்மாஸ்டர் வந்து பெற்றோர்களுக்காக பேசியே ஆகணும். இப்ப இந்த பேரண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றதை செய்யுங்க. நீங்க எல்லாம் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சிம்பிளா சொல்றேன், நீங்க சொல்றத பிள்ளைங்க கேட்கறத விட நீங்க செய்யறதான் பிள்ளைங்க செய்யும். அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்ப அது நீங்க சொல்றத கேட்கறத விட செய்யறதான் செய்யணும். உங்கள்ட்ட என்னால நிரூபிக்க முடியும். கலெக்டர் பிரசன்ட்லயே நிரூபிக்கலாம். முன்னாடி உட்கார்ந்துருக்க எல்லாருமே சொல்றேன், எல்லாரும் பேரண்ட்ஸ் தானே. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா குழந்தைங்க இல்ல, பெற்றோர்கள் மட்டும் வலது கையை தூக்குங்க. அவ்வளவு பேரண்ட்ஸ் சொல்றீங்களா, உடனே அப்படியே வச்சிருங்க. இப்ப ஏன் தூக்க சொல்லிருக்கேன்னா, நீங்க சொல்றத பிள்ளைங்க செய்யாது, நீங்க செய்யறத பிள்ளைங்க செய்யுங்கிற.
ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல மட்டும் தூக்கிங்க. இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட், நெத்திய தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கை வைங்க. யாரும் பிள்ளைங்க எல்லாம் பாத்துங்க எங்க தொட்டிருக்காங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு நான் கண்ணத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாய தொட்டேன். நீங்க அத்துணை பேரும் நான் சொன்னதை செய்யவே இல்லை, நான் செய்ததைத்தான் செய்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் செல்போனே நோண்டிட்டு இருக்கிற அப்பா கேட்பானா? சீரியலே பார்த்துட்டு இருக்கிற அம்மா டிவி எல்லாம் பார்க்காதம்மா கேட்பாங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க என்ன செய்யறீங்களோ அதான் பிள்ளைங்க செய்யும். மேடம் ஜெனிகோல் என்று ஒரு உளவியலாளர், போல செய்தல் தான் பிள்ளைகளுடைய மூல குணம். அப்பா அம்மா செய்யறத பார்த்தா பிள்ளைங்க செய்யும். நீங்க புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அது புத்தகத்தை எடுத்து படிக்கும். நீங்க குடிச்சீங்கன்னா அது குடிக்கும். நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா அது கெட்ட வார்த்தை பேசும். உங்களுக்கு தெரியுமா? ஒரு பிள்ளைங்களுக்கு கூட கெட்ட வார்த்தை தெரியாது. அவர்கள் உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். நீங்க நல்லா பேசுனீங்கன்னா அதுங்க நல்லாதான் பேசும். இது தெரிஞ்சுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நீங்கள் தான். ஒரு உளவியல் கருத்து ஒண்ணு, குழந்தை பிறக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குது. பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணோம்னா பெற்றோர்கள் முகத்துல எல்லாம் பெரிய மகிழ்ச்சி இல்ல. உங்களுக்கு சொல்லணும்ல, நீங்க என்ன பண்றீங்க? அருமை பெற்றோர்களே, ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது சொல்லுதான், என்ன சொல்லுது தெரியுமா? இந்த உலகமே என்னுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் கலெக்டர் வந்து இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல வாழ்க்கையை முன்னேறணுங்கிறதுனால இவ்வளவு வேலைக்கடையில உட்கார்ந்துருக்காரு. இவ்வளவு வேலைக்கடையில உங்க பிரின்சிபால், உங்க பெற்றோர்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த பிள்ளைங்க உங்களுக்கு என்ன சொல்லுதான், உங்களுடைய என்னோட விதி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுதான் பிள்ளைங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நல்ல பிள்ளையா வளர்றதும் கெட்ட பிள்ளையா வளர்க்கறதும் உன் கையில தான் இருக்குன்னு பிள்ளைங்க பிறக்கும் போதே அம்மா அப்பா பார்த்து சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுதுன்னா, ஏன் என் விதி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுதுன்னா, பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். உங்கள்கிட்ட பிறக்கணும்னு எந்த பிள்ளையும் வரம் கேட்கல. நீங்க பெத்தெடுத்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்கு நீங்க ஒழுங்கா வாழ்ந்து காமிக்கணும். எல்லாரும் நல்லாதான் இருக்கீங்க. அப்படி நல்லா இருந்தீங்கன்னா, இன்னும் நல்லா இருந்தா இந்த பிள்ளைகள் இன்னும் நன்றாக இருப்பார்கள். குடும்பம் தான் பிள்ளைகளுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர்கள். Parents are the first teachers and teachers are the second parents. என்ன அர்த்தம்? குடும்பம் தான் பிள்ளைங்களுடைய முதல் வகுப்பறையே, பெற்றோர்கள் தான் முதல் டீச்சரே. ஏன் அப்படி சொல்றாங்க? குழலிருந்து யாழிருந்து என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோ. முட்டை இருக்கிற சொத்துலயே மிகப்பெரிய சொத்து 100 ஏக்கர் நிலம், 100 மாடி வீடு, 100 கோடி பணம் இல்ல. முட்டை இருக்கிற பிள்ளைதான், உயிருள்ள உன்னுடைய பிள்ளைதான் முட்டை இருக்கிற மிகப்பெரிய சொத்து. இதை யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? தாம் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவார்ந்த மக்கள் பேரு அல்ல பிற. அறிவுள்ள பிள்ளைய நீங்க பெற்றெடுத்து வளர்க்கறத விட உங்களுக்கு வேற சொத்தே தேவையில்லைன்ற. ஏன் அப்படி சொன்னாரு? வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. வாழ்க்கையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்ளலாம். பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வது என்பது, வாழ்க்கை என்று சொல்வது பிள்ளைகள், பொருள் என்று சொல்வது பணத்தை. வாழ்க்கையை இழந்து, பிள்ளையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவது. பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விடலுக்கு கிடைத்த நீரே. நல்ல தெரிஞ்சு, பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிற நபர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றாங்க, பிள்ளைகளை கண்டிச்சு வளங்க. தண்டிக்கிறது வேற, கண்டிக்கிறது வேற. பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்காதீர்கள். பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்க. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க. ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்க பிள்ளைகளிடம் spending time with children is more important than spending money on them. ஏன் பிள்ளைகள்ட்ட நேரம் செலவு செய்யணும்? இந்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, பிள்ளைங்களை கண்டிக்கிறாங்கல்ல, கண்டிக்கிறது வேற, தண்டிக்கிறது. தண்டிக்கிறதுனா அடிக்கிறது, கண்டிக்கிறதுனா ஒழுங்கா படின்னு சொல்றது. இது நல்ல பிள்ளைகள் நடக்கிற ஒரு பள்ளி, நல்ல ஆசிரியர்கள், நல்ல தலைமை ஆசிரியர், மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எல்லாருமே நல்லா இருக்கிறதுனால நீங்க நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, பெற்றோர்களுக்கு டீச்சர் வந்து பிள்ளைங்களை கண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என் பிள்ளை எப்படி நல்லா படின்னு சொல்லலாம், ஒழுங்கா படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லாதீங்க.
தண்டிக்கிறது அடிக்கிறது அது சட்டப்படி தப்பு. நான் சொல்றது கண்டிக்கிறத பத்தி பேசுறேன். கண்டிக்கவே கூடாதுன்னா உங்களுக்கு சொல்லட்டுமா, பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் கண்டிக்கப்படாத பிள்ளைகள் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் மனதிலே பதிவு. வாத்தியார் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு ஒழுங்கா படிக்கிறான்னா உடனே கூட்டம் போட்டு கொடுப்பீங்க. இங்க அது மாதிரி செய்யறவங்க இல்ல, எனக்கு தெரியும். அது மாதிரி செய்யாதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, 9வது படிக்கிற பிள்ளையோட வாத்தியார் ஒருத்தர் புத்தகத்துல எழுதி கொடுக்குறாரு, நோட்டு புத்தகம், உங்க பையன் சரியா இல்ல, நடந்த சம்பவம், நான் போலீஸ் ஆபீசர் இருக்கும்போது நடந்தது, கெட்ட பழக்கமா இருக்கான், கெட்டவங்களோட சேர்றான், கெட்டு போயிடுவான் போல இருக்கு, நான் எழுதி எழுதி கொண்டு வந்துறேன், நீங்க படிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு நோட்டு புத்தகத்துல எழுதி இதை கொண்டு போய் காமிட்டாங்க. நாளைக்கு காமிச்சு கையெழுத்து வாங்கலன்னா உதயங்குது. இவர் போய் காமிக்கலாம். அந்த அப்பா அதுல எழுதுறாரு, யோ வாத்தியார, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தான் நீ வாத்தியார ஒழிய எனக்கு வாத்தியார் இல்ல, நீ ஒண்ணு எனக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு எழுதி கையில் போட்டு கொடுக்குற. வாத்தியார் படிக்கிறார், படிச்சுட்டு அப்படி வச்சுட்டு. காரணத்தோடு இந்த பதிவு 9வது படிக்கும் போது இது நடக்குது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கழித்து ஆசிரியர்களுக்கு பேசுறதுக்காக என்ன அழைக்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வந்திருக்காரு. அவர் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு டீச்சர் ஒருத்தவங்க கழுத்துல செயின் போட்டுட்டு ஸ்கூட்டர்ல போகும்போது செயின் ஸ்நாச்சிங் பண்ணும்போது செயின் 10 பவுன் செயின் மொத்தமா இருந்ததுனால அறுபடணும் இழுத்துட்டே போய் அந்த மாதிரி இறந்துட்டு யாரும் அங்க வந்து செயின் ஸ்நாச்சிங் ஆயிடுச்சேன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. 3 பேரும் பிரைவேட்ல ரூம் எடுத்து காலேஜ்ல படிக்கிறான். கல்லூரி பேரை சொல்ல விரும்பல. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் 2 பேர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் 1. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்க. எனக்கு ஐ வாஸ் ஷாக்ட். என்ன காலேஜ் பசங்களை மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வராங்களே, நான் பார்க்கணும்னு வர சொல்லி அவங்க பேரண்ட்ஸையும் வர சொல்லி பேரண்ட்ஸ் அந்த 3 பேரை அழைச்சிட்டு உள்ள வர்றாங்க. முதல்ல ஒரு பையனை கூப்பிடுறேன், அவனோட அவங்க அப்பா வச்சு வாத்தியார் என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வந்து தரல. அவர் உட்கார்ந்து இருக்க வாத்தியார் அப்படி உத்து பார்த்தாரு. அந்த பேரண்ட் பார்த்துட்டு செவுத்துல போய் தலையில அடிச்சுட்டு அழுகுறாரு. முட்டி ஏன் இங்க வந்து அழுகுற, என்ன ஏன் வாத்தியார பார்த்துட்டு அழுகுறேன்னு வாத்தியாருக்கு தெரியல. அவர் சொல்றாரு, 9வது படிக்கும் போதே என் புள்ள உறுப்புல நல்லா இல்ல, கெட்ட சகவாசம் சொல்லி எனக்கு எழுதி அனுப்பிச்சார் சார் வாத்தியார். நான் அதனாலதான் உத்து பார்த்தேன். அவர் சொன்னதை அப்பவே கேட்டிருந்தேன்னா என் புள்ள உறுப்பு இருப்பான் சார். இப்ப கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டானே சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார். இந்த மாதிரி ஏஞ்சி போய் அவன் கையை பிடிச்சி ஏன்டா இப்படி வந்தேன்னா அந்த நேரத்திலயும் தவிக்கிறாரு. இப்போ வாத்தியார் கண்டிச்சதை அப்பவே கேட்டிருந்தா இந்த புள்ள கொலைகாரனாய் உள்ள போயிருப்பான். ஏன் அப்படி கேட்கணும்னு சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுங்க அருமை பெற்றோர்களே, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டித்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம் இங்க ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். ஏன் சொன்னேன், பிள்ளைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. அது மட்டும் இல்ல, அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரு. நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்மை அவமதித்தவர்களும் நம்மை வாழ்த்தும்படியாக வணங்கும்படியாக படித்து உழைப்பின் மூலமாக உயர்ந்து எல்லோரும் நம்மளை வணங்கும்படியா உயர்ந்து காட்டுறதுக்கு பாருங்க, அதுதான் அங்கீகாரங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரு. மார்க் குறைஞ்சு போச்சுன்னா பிள்ளைங்களை திட்டாதீங்க. குறைஞ்சு போனா உலகமே போயிடாது. ஒவ்வொரு தடவை ரிசல்ட் வெளியில வரும்போதும் தமிழ்நாட்டுல மட்டும் 20 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க +2 ரிசல்ட் வெளியில வரும்போது. ஏன் 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலும் இந்த பஸ் இல்லைன்னா இன்னொரு தடவை எழுதி பாஸ் பண்ணிட்டு போறான். தோல்வியே அடையாத வெற்றியாளர் யார்? நன்றாக படிக்கிற பிள்ளைங்களை விட படிக்காத பிள்ளைகளுக்கு தான் ஆசிரியரும் பெற்றோர்களும் ஆறுதலா இருக்கும். இதை செஞ்சீங்கன்னா தற்கொலையே நடக்காது. இந்த ஊர்லயே அந்த மாதிரி எல்லாம் நடந்து என்ன பிரச்சனையா இருக்குங்கிறத அறிந்த காவல்துறை அதிகாரி என்ற காரணத்தினால் இதனை பதிவு செய்கிறது. அதனால தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் உதாரணமாக வாழ்ந்து காட்டுங்க. உறுதியாக ஆசிரியர்களுக்கு ஜப்பான் நாட்டுல ஆசிரியர் பயிற்சி பள்ளியில ஒண்ணு பாடத்திட்டத்துல வச்சிருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்கன்னு சொன்னாங்க எனக்கு. அது உண்மை சம்பவம். ஜப்பானிய நாடு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ராணுவ ஆட்சியில இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் குதிரையில வந்து கிராமத்துல புகுந்து கண்ணுல பாக்குறவங்க எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாட்டிலே இருந்தது ஒரு சம்பவம். உண்மையான சம்பவம்.
இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பாடமா வச்சிருக்காங்க. எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, தமிழ்ல பேசுறதுக்காக நாங்க போயிருக்காங்க. உள்ள தமிழர்களுக்கு உலகத்திலேயே தமிழ் மொழியில வானொலி இருக்கிறது ஜப்பான் நாட்டுல தான் ஆரம்பிச்சது. நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அப்ப எனக்கு இது சொல்லுங்கன்னா அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்னதை உங்களுக்காக சொல்றேன், டீச்சர்ஸ்க்காக சொல்றேன். ஒரு ஆசிரியர் எவ்வளவு அக்கறையோடு இருக்க வேண்டும் பிள்ளைகள் மீது என்பதற்காக. ஒரு அம்மா மாலை நேரத்துல 2 குழந்தைகளுக்கு சோறு ஊட்டிட்டு வாசப்படியில உட்கார்ந்து, கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்றவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார். இந்த அம்மா 2 குழந்தையும் இடுப்புல 2 பக்கம் வச்சுக்குவாங்க. குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஆகா பக்கத்துல வந்துட்டாங்களே, 3 பேரும் குலைக்க முடியாது, என்ன குழந்தை 2 பேருடைய முகத்தையும் அடையாளத்தை பார்த்துட்டு ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோட மறைவிடத்தை போயிடும். இறக்கி விடப்பட்ட குழந்தை தலை உண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்னாபின்னமாக எல்லாரும் கதறாங்க. கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன பிறகு ஒரு தாய் அந்த ஒற்றை குழந்தையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து கதறுகிறாள். எல்லாரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. எவ்வளவு பின் டிராப் சைலன்ட். ஒரு முதியவர் கேட்கிறார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் 2 கண்களை போல அல்லவா, எப்படி உன்னால அடையாளத்தை பார்த்து ஒரு குழந்தைய இறக்கி விட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியும்? இந்த தாய் சொல்லுகிறார், என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற என்னுடைய பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. அந்த குழந்தைக்கும் சேர்த்து சோறூட்டிட்டு இருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டாங்க. 2 குழந்தையும் காப்பாற்ற நினைச்சா முடியல. அடையாளத்தை பார்த்து நான் இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் நான் அடிப்படையில் ஒரு ஆசிரியர். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை பத்திரமாக பெற்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது ஆசிரியனுடைய அடிப்படை வேலைகள். உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட 10 பேரில் கேள்வி கேட்டாங்க, உனக்கு யார ரோல் மாடல்? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 8 பேர் தன்னுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களையே ரோல் மாடலாக சொல்லியிருக்கிறார். நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? சாக்ரட்டிஸுடைய மாணவன் பிளேட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் தி கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர். அவன்கிட்ட போய் உலகத்தை எப்படா ஜெயிச்சேன்னு கேட்டுக்கிட்டேன். அவன் என்ன சொன்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன். உலகத்தை ஜெயிக்கிறவனை உருவாக்க முடியாது யாரால? ஒரு டீச்சரால. அதுக்கு என்ன செய்யணும்? உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றால் கடையரே கல்லாதவர். பணம் இருக்கிறவன் போய் இல்லாதவன் கேட்கிற மாதிரி அறிவு இருக்கிற ஆசிரியர்கள்ட்ட நீ போய் அமைதியா போய் உனக்கு தெரியாத சந்தேகங்களை அடக்கமா இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ பெரிய ஆளுறான்னு சொல்றான். சொல்றது யாரு? திருவள்ளுவர் சொல்றாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. 1954ஆம் வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் இருந்து பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். இந்தியாவின் மிக உயரிய விருது, வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியருக்கு ஜனாதிபதி லெட்டர் எழுதுறாரு. அந்த வாத்தியார் அதுல எழுதுறாரு, என்னை ஜனாதிபதி விருதுக்கு பாரத ரத்னா விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி. ஆனா அந்த தேதியில என்னால வந்து வாங்கிக்க முடியாது. ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்களுக்கு பரிசு நடக்கிற நேரம். எனக்கு பாரத ரத்னா விருதை விட என்கிட்ட படிக்கிற SSLC படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த தேதியில என்னால வர முடியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியவர் பிற்காலத்திலே நோபல் பரிசு பெற்ற சர் CV ராமன் என்ற முன்னாள் ஆசிரியர் என்றால் எப்படியா தியாகமான டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. சங்கர் தயாள் சர்மா அரசு முறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு செல்கிறார். மஸ்கட் மன்னன் விமான கதவு திறந்தவுடன் படிகளிலே ஏறி கட்டி தெளிவு அழைத்து சென்று கார்ல உட்கார வச்சு டிரைவர் இறக்கி விட்டுட்டு அவனே ஓட்ட ஆரம்பிச்சு. பத்திரிகை துறை நண்பர்கள் வந்து கேட்கிறாங்க, என்ன நீங்க அமெரிக்க ஜனாதிபதி வந்தப்ப கூட வரல, இந்திய ஜனாதிபதிக்கு நீங்களே கார் ஓட்டு? அப்ப அவர் சொல்றாரு, நான் பூனா பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது சங்கர் தயாள் சர்மா என்னோட ஆசிரியர், அவர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தை வைத்துக் கொண்டுதான் நான் இன்னும் நல்லபடியாக ஆட்சி செய்கிறேன். இந்த விமான நிலையத்திற்கு நான் வந்தது ஜனாதிபதி அழைப்பதற்கு மஸ்கட் மன்னனாக வரவில்லை, என்னுடைய ஆசிரியரை அழைப்பதற்கு நான் மாணவனாக வந்திருக்கிறேன். அப்படின்னா பாருங்க, ஒரு டீச்சர் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை ஒரு அரசன் வச்சிருக்கா அத்தனை வருஷம் கழிச்சு. அப்படின்னா டீச்சர்ஸ் எப்படி இருக்கும்?
தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். ஆசிரியர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர், பிள்ளைகள் அதிலே பூத்து குழுங்குகின்ற பூக்களை போன்றவர். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். இதுல இருந்து என்ன தெரிகிறது? பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார், ஆனால் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். சார் சொன்னார்ல, கட்டடங்கள்ல மரத்துக்கு அடியில நீ வேற படிச்சாலும் சரி, எங்க படிச்சாலும் டீச்சர்ஸும் பிள்ளைங்களும் தான் முக்கியம் சொன்னாங்களே. ஏன் சொன்னாங்க தெரியுமா? இது அப்படியே எனக்கு என்ன ஞாபகம் வச்சுன்னா, 150வது ஆண்டு விழாவுக்கு அப்துல் கலாம் வந்து அவர் படிச்ச சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்தார். நானும் கலெக்டர் கார்ல அவர் அழைச்சி போனோம். அவர் என்கிட்ட சொல்லிட்டு வந்தாரு, சிவசுப்பிரமணிய ஐயர்னு ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவரை மாதிரி ஆசிரியரை நான் பார்த்ததே இல்ல. சின்னத்துறைன்னு ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவங்க எல்லாம் எனக்கு வாத்தியார். இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கின்றன, பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு. அது மட்டும் நல்ல மாணவர்களை உருவாக்காது. நல்ல ஆசிரியர்களும் நல்ல மாணவர்களும் தான் இந்த நாட்டை உயர்த்த முடியும் என்று அப்துல் கலாம் சொன்னதை உங்களுடைய கலெக்டர் வந்து அதெல்லாம் கேட்காமலே அவ்வளவு ஒரு பெரிய தாட்ல அப்படி சொல்றாருன்னா நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஆசிரியர்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுவது உண்டு, மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்திற்கு முன்னாடி குருங்கம். ஏன்? மெழுகுவர்த்தியை போல தன்னை உருக்கி கொண்ட இந்த பிள்ளைகளுக்காக உங்க தலைமை ஆசிரியரை போல வேலை பார்க்கின்ற ஆசிரியர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா என்ன உண்மை தெரியுமா? நான் உலகம் பூரா போய் பேசுறேன், தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா பேசுறேன். உண்மை என்ன தெரியுமா? அப்படியே சொல்றேன் உங்க நன்மைக்காக. இன்று பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சில பேர் மட்டுமே இருக்கிறார்கள். எல்லோரும் பேராசிரியர்களாக இந்த பள்ளியில இருந்தால் இந்த மாணவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. இது சத்தியம். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எரிகின்ற விளக்கானது மற்றொரு விளக்கை ஏற்றி வைப்பதை போல அந்த விளக்கு இடையறாத எண்ணெய் பெறுதல் வேண்டும். அப்பதானே அது எரியும். ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். படித்த ஆசிரியர்களை விட படிக்கின்ற ஆசிரியர்களே இன்றைய தேவை. இன்னைக்கு உள்ள சிலபஸை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அந்த சிலபஸை தரவு பண்றதுக்கு ஆசிரியர்கள் படிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கற்றுக் கொடுப்பதனால்தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்போர் என்றே சொல்லுகின்றோம். அதனால் ஆசிரியர்கள் படிக்க வேண்டும். இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட 1 மணி நேரம் கல்வி கற்பித்தல் மேலானது. நபிகள் நாயகம் சொல்றார், படிப்பதற்காக ஒருவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோன் ஆவான். நபிகள் நாயகம் சொல்றார். இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளையும் இந்த உங்க ஆசிரியர்களை எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள் இந்த பெற்றோர்களும் பண்பீது. தான் உயிராய் பெற்ற தன்னுடைய பிள்ளைகளை பகல் முழுவதும் உங்களிடம் ஒப்படைக்கிறார்கள். மரத்தடிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நடுவிலே ஒரு ஆசிரியர் அமரும் போதுதான் அந்த மரத்தடி கூட பள்ளிக்கூடமாக மாறுகிறது. ஏன் இந்த பெற்றோர்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? ஆதாயத்திற்கு அடியில் உள்ள அத்துணையும் அறிந்து வைத்திருப்பவர் ஆசிரியர் என்ற எண்ணத்தோடு இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை உங்களிடத்தில் அனுப்புகிறார். அதற்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும், உங்களை முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும். இது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்று நான் நினைக்கின்றேன். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இந்த அரசாங்கமோ நிர்வாகமோ ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் கூலி அல்ல, அது ஒரு சன்மானம். ஏனென்றால் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்ற கல்வி விலை மதிப்பில்லாதது. அதை போலவே சம்பளத்திற்காக மட்டுமே ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள் இந்த பணியை விடுத்து வேறு பணிக்கு செல்வது அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்கின்ற நன்மை என்றும் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும். பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும். ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது ஆசிரியர்களாகிய நீங்கள் தான். தயவு செய்து ஒரு ஆசிரியர் தவறு செஞ்ச ஆசிரியர்களுடைய எட்டைய சமூகமே பாதிக்கப்படுகிறது. 1000 உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். இந்த இடத்துல நல்ல பள்ளிக்கூடத்தில் நல்ல ஆசிரியர்கள், நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல பிள்ளைகள் இருக்கிற தேவையில்லை. நீங்கள் அத்துணை பேரும் உங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும். ஒன்ன சொல்றேன், அறிவாளிகளை உருவாக்குவது மட்டும் ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல. பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குவதுதான் ஆசிரியருடைய அடிப்படை வேலை. ஏன் பண்புள்ள பிள்ளைகள் சொல்றேன்?
இந்த காலகட்டத்திலே ஒழுக்கம் கெட்டு போவதற்கு எது காரணமாக இருக்கிறது? ஏற்கனவே குறிப்பிட்ட எனக்கு செல்போன் மட்டும்தான் காரணமாக இருக்கிறது. அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அழித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பது ஒரு உணர்வு. பிள்ளைகளுக்கு அதை எந்த வழியிலே எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ ஆசிரியர்கள் இதை சொல்ல வேண்டியது ஆசிரியர்களுடைய காலத்தினுடைய கட்டாயம். இதை சொல்லவில்லை என்றால் இந்த பிள்ளைகளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு போய் ஆபாச புதைக்குழியிலே தள்ளிவிடும். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சோ அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு இருக்கும் போது நீங்க எதை தெரிஞ்சுக்கணும்? மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். இது ரைட்டு, இது தப்பு, இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது சொல்றாங்க. ஒரு நாள் ராத்திரி டெல்லி காவல்துறை 27 பேரை அரெஸ்ட் பண்ணி 27 பேர் 11வது 12வது வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள். தெரியுமா உங்களுக்கு? எந்த பேப்பர்லயும் வரக்கூடாதுன்னு போடக்கூடாதுன்னு போடணும். பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு அதுல எல்லா அசிங்கங்களும் அரங்கேறுகிறது. பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடக்க இருந்ததை ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆகி அதை பார்த்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும்னு காலையில 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக என்று போலீஸ்ல போய் என் பிள்ளை பேர் வந்துடக்கூடாது, பேப்பர்ல வந்துடக்கூடாது, நாங்கெல்லாம் செத்து போயிடுவோங்க, யாரு அம்மா அப்பா. அப்போ இதை சொல்ல வேண்டியது யார்? பள்ளிக்கூடத்துல இப்படி செய்யறாங்கன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு, வீட்டுல செய்யறாங்கன்னா பெற்றோர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? நல்ல வேலை வான் பண்ணி எழுதி வாங்கிட்டா இனிமேல் அதை போய் செய்ய மாட்டாங்க. ஒரு தடவை செஞ்சாங்க, எக்காரணத்தை கொண்டுட்டோம். தயவு செய்து இந்த செல்போனை நீங்க எடுக்கணும்னா டச் அப்படின்னா உடனே டச் பண்ணாத, எடுக்கணும்னா திங்க், ஸ்டாப், திங்க் அண்ட் டச் அப்படி ஞாபகம் வச்சிருக்கேன். யார்கிட்ட பேசணுமோ எடுத்து பேசிட்டு வச்சிருக்கேன். சும்மா உடனே செல்போன் வீட்டுக்கு போனோம்னு எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது, யூடியூப் பாக்குறது, பேஸ்புக் பாக்குறது, ஓடிடி பாக்குறது அதெல்லாம் போனீங்கன்னா அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? இந்த செல்போன் உளவியல் என்ன தெரியுமா? உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காலத்தையும் தங்களிடமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செல்போன் வடிவமைக்கப்படுகிறது. ஏதோ அகஸ்மாத்தா மாட்டிக்கல. ஒரு நாளைக்கு நீங்க எல்லாம் 150 தடவை செல்போன் எடுத்து பாக்குறீங்களா? பெரியவர்கள் உட்பட. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செல்போன்ல செலவு பண்றீங்களா? இது 7 மணி நேரம் படிக்கிறவன் ஐஐடி போறான், 3 மணி நேரம் 4 மணி நேரம் செல்போன்ல உட்காந்துருக்கலாம், எங்க போவோம்? நீங்களே முடிவு செஞ்சீங்க. அப்படின்னா செல்போன் என்பது ஒரு வரம். அதை ஒழுங்கா உபயோகப்படுத்துற வரைக்கும். செல்போன் என்பது நீ செல்போன்ல செய்யற எல்லாத்தையும் 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கிறன என்று நினைத்துக் கொண்டு நீ செய்கின்ற அத்துணையும் செல்போனுக்கு பின்னால், கம்ப்யூட்டர் திரைக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க முடியும். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் தி டிஜிட்டல். நீ delete for all அப்படின்னு கொடுத்தா அழைச்சி போச்சுன்னா போயிடுச்சுன்னு நினைச்சுக்காத. என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகள் உன் செல்போனை வாங்கினா, ஸ்மார்ட் போன் வச்சிருந்தா அரை மணி நேரத்துல நீ என்ன பார்த்தேன்னு சொல்ல முடியும். நல்ல மார்க் வாங்கிட்டு ஒரு பையன் யூஜி முடிச்சு பிஜி போறதுக்கு அப்ளை பண்றான். அவனுக்கு விசா கிடைக்கல. அவங்க அப்பா ப்ரொஃபசர் என்ன போன் பண்ணி கேக்குறாரு, ஏன் சார் என்ன கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கன்சுலேட்ல பாஸ்போர்ட் செக்ஷன்ல ஸ்டீப்பா இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரிகிட்ட பேசி, சார் நீங்க கொடுக்கறதுக்கெல்லாம் நான் சிபாரிசு சொல்லல, ஏன் கொடுக்கலன்னு காரணத்தை சொல்ல அவங்க அப்பா அம்மா எல்லாம் தவிக்கிறாங்க சார். படிக்க போற பையன் அவர் சொல்றாரு, அவன் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் செல்போன்ல ஆபாச படங்கள்லாம் பாத்துருக்காங்க. அது எப்படி இவருக்கு தெரியும்னு பார்த்தா, அவன் போன் நம்பரை போட்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிராக்கிங் சிஸ்டம்னு வந்துருச்சு. உன் செல்போன் நம்பரை போட்டா நீ டிஜிட்டல் வெல்பீயிங்ல போய் செட்டிங்ஸ்ல பார்த்தேன்னா நீனே தெரிஞ்சுக்கலாம் நீ எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு பாக்குறீங்க, எதை பாக்குறேன்னு அவன் தெரிஞ்சுக்கான். விசா கொடுக்க முடியாதுங்க, இவன் போனா அந்த நாட்டுல உள்ளவங்க எல்லாம் கெடுத்துருவாங்க ஜெர்மனிக்கு. அப்போ நம்மளை யாரு கண்டுபிடிக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு செல்போன்ல நீ நேரத்தை செலவு பண்ணா அதை கண்டுபிடிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளும். செல்போனை எப்படி யூஸ் பண்ணணும், அதனுடைய உளவியல் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க மக்கள், பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த மனம் இயங்குகிறது. இந்த சைக்காலஜியை செல்போன் நிறுவனங்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால உன் படத்தை ஒரு தடவை அப்லோட் பண்ணோம்னா நீ உடனே பாத்துக்கிட்டே இருப்ப. 10 likes 10 பேர் லைக் பண்ணிட்டாங்க. உண்மை என்ன தெரியுமா? 10 பேர்ல 9 பேரு அவன் ஏதாவது போட்டா நீ லைக் பண்ணுவேன்னு போறான். உண்மையிலேயே விரும்பி போடுறது. நம்ம எப்படி ஏமாத்திக்கிறோம் பாரு. செல்போன் என்பது ஒரு வரம், அது ஒழுங்கா உபயோகம். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட் இப்போது இருப்பதும் இனிமேல் நாம் இருக்க போவதும் டிஜிட்டல் வேர்ல்ட். You can be very active in social media, not personally but professionally. Artificial intelligence
ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. செல்போனை எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணலாம்ன்றது மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ல யாரு நீங்க கண்டுபிடிக்கிறியோ, யாரெல்லாம் யோசித்து அதை செய்யறியோ, நீ மட்டும்தான் செல்போனை இன்டர்நெட்டை முறையான வழியில நீ கத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன்னா நீ பெரிய ஆளு. நீ தப்பா யூஸ் பண்ணா அவ்வளவுதான். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இத புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான். இறுதியாக 5 நிமிஷத்துல முடிச்சிடுறாங்க. எவ்வளவு பேர் பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, ஒரு சம்பவத்தை சொல்றேன். இந்த தாயினுடைய அருமையும் அப்பாவோட அருமையும் என்னன்னு உங்களுக்கு 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். உண்மை சம்பவங்கள் மூலமா. நான் சொன்னேன்ல, ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் தான். என் வீட்டுல எல்லாரும் டாக்டர். அதனால இந்த டாக்டருக்கு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு தெரியும். பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாதிரி 6ஆம் வகுப்பு படிக்கின்ற 12 வயது ஒரு பெண் குழந்தை இதய வலியால் துடிக்கிறது. காரணத்தோடு இந்த பதிவு. இந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழைச்சிட்டு போறாங்க. துடிக்குது. அங்க போனோம்னா அந்த இதய வலிய மிகப்பெரிய மருத்துவமனை 6 மாசத்துக்கு முன்னாடிதான் அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும். அவருக்கு கீழே 100 டாக்டர் வேலை பாக்குறாங்க. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த பொண்ணு துடிக்குதுன்னு போய் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 10 இதய ஆபரேஷன் செய்யற ஒரு டாக்டர், மிகப்பெரிய டாக்டர், டாக்டர் கிரிநாத்னு பேரு. அப்படியே வர்றாரு, ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வர்றாரு. இந்த பிள்ளைய டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. 30% தான் புள்ள பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 70% அடைஞ்சிருக்கு. ரத்த குழாய்கள்லாம் பொழைக்காது. ஆபரேஷன் வேண்டாம், இங்க இறந்துரும், அழைச்சிட்டு போங்க. அந்த அம்மா அந்த டாக்டரோட கையை பிடிச்சி கதறாங்க. சார் 10% இருந்தா கூட என் புள்ள பொழைச்சிருக்கு சார். நீங்க பெரிய டாக்டர் சார், பெரிய ஹாஸ்பிட்டல் சார், எங்க வேணாலும் கையில் போட்டு தரேன் சார். என் புள்ள படிக்கிற புள்ள சார், பள்ளிக்கூடத்துக்கு போகணும் சார், கதறாங்க. உடனே அட்மிஷன் போட்டாரு. 7வது நாள் ஆபரேஷன். தினம் அவர் நடந்து போகும்போது அந்த தாய் அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க, நம்ம வணங்குற தெய்வம் உன் இதயத்துல இருக்கு. 10% இருந்தா கூட நீ பொழைச்சுக்குவ, உனக்கு 30% இருக்கு, அம்மா கூட இருக்க, இப்படியே சொல்றாங்க. இந்த டாக்டர் இதை கேட்டுட்டு என்னன்னா இந்த அம்மா புள்ள ஹோப் கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டமாச்சு இந்த புள்ள பொழைக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். 7வது நாள் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்துருச்சாங்க. முதல்ல கிரீன் கோட் எல்லாம் போட்டுட்டு 10 டாக்டரோட வந்துட்டாரு. அந்த பொண்ணு அப்படி தட்டி அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆபரேஷனுக்கு முன்னால அவர் சொல்றாரு, பயப்படாதமாங்க, அந்த பொண்ணு உங்களை மாதிரி என்னது சொல்லுச்சு, டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் எ க்வெஸ்சன் டு யூ. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல, உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டேன். நீங்க இதயத்தை அறுப்பீங்களா? ஆமா. எங்க அம்மா சொல்றத நான் அப்படியே கேட்பேன். எங்க அம்மா என்னோட இதயத்துல கடவுள் இருக்கிறதா சொன்னாரு. நான் கடவுளை பார்த்தது இல்ல, நீங்க ஓபன் பண்ணி பாப்பீங்கல்ல, நான் நிச்சயமா பொழைச்சுக்குவேன். பொழைச்சதுக்கு அப்புறம் கடவுள் எப்படி இருக்காருன்னு கேட்பேன், நீங்க சொல்லணும். இப்படி ஒரு நம்பிக்கையான பயந்துறாங்க. சரின்னு ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. 50வது நிமிடத்துல இதயத்திற்கு வருகின்ற ரத்த குழாய்கள் எல்லாம் நின்று போய் இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று போயிடுது. டாக்டர் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, திரும்ப இதயம் துடிக்கல. என்னடா அப்படி ஆயிப்போச்சு? நம்முடைய அனுபவம், நம்முடைய படிப்பு, இந்த அம்மா இப்படிலாம் காப்பாற்ற முடியாம போயிட்டோம். என்ன கண்ணாடியை தூக்கி கண்ணில் வர்ற கண்ணீரை துடைக்கிறது. இந்த அம்மா இவ்வளவு நம்பிக்கையை கொடுத்துட்டு பொண்ணு இவ்வளவு நம்பிடுச்சு நம்ம உயிரோட இருக்கணும், அதுக்காகவா இந்த இதயம் துடிக்கலையே அப்படின்ட்டு, சரி இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்குன்னு கால் எடுத்து வைக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற லேடி டாக்டர் ஒரு கையை தட்டி, டாக்டர் the heart is functioning, the blood is coming to the heart அப்படின்னு அவசரமா எல்லாத்தையும் பண்றாங்க. 5 மணி நேரம் ஆபரேஷன், குழந்தை பிறந்துக்கிட்டு. 1 வாரம் கழிச்சு சுவிச்சஸ் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு. கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்குமே, என்ன சொல்றது அப்படின்னு கேட்கிறாரு அந்த டாக்டர். ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. அவர் அன்னைக்கு போறாரு. நல்லா இருக்கிற புள்ள டாக்டர் கையை பிடிச்சி கேக்குது, டாக்டர் நான் பொழைச்சுக்கிறேன் சொன்னேன், பொழைச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா, உள்ள நடந்தா எனக்கு தெரியாது, கடவுளை பாத்தீங்களான்னு. பார்த்தேன். கடவுள் எப்படி இருந்தார்? கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை காப்பித்து விட்டு, மாணவ செல்வங்களே, அந்த டாக்டர் நகர்ந்து கொண்டார். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தார். அம்மா நீ தான் கடவுளான ஓடி போய் அந்த காலை கட்டிட்டு முடிக்கல. இது ஒரு அம்மா, இது ஒரு பிள்ளை. ஜஸ்டிஸ் நாகமுத்துன்னு சொல்லி மதுரை கோர்ட்ல ஹைகோர்ட் ஜட்ஜ் கேஸ் நடத்திட்டு இருக்காரு. 21 வயது முடிஞ்ச என்னுடைய பெண்ணை காணான்னு ஒரு அம்மா ஹேபியஸ் கார்பஸ் மனு கொடுக்குது. கண்டுபிடிச்சு வர சொல்லி போலீஸ் உத்தரவு போடுறாரு. கதை இல்ல, நிஜம். போலீஸ் பிடிச்சி வந்து நிறுத்துறாங்க. ஒரு 2 வீலர்ல யாருன்னே தெரியாத ஒண்ணு இறக்கி விடுவான்.
உள்ள போகுது. எங்கம்மா போன? உங்க அம்மா காலேஜ் முடிச்சு உன்னை அழைக்க வர்றாங்க, நீ இல்ல பிஜி முடிச்ச பொண்ணு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க. சார் எனக்கு 21 வயசு முடிஞ்சு போச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நான் எங்க அம்மாட்ட எல்லாம் பேச மாட்டேங்க. பெத்த அம்மாட்ட பேச மாட்டேங்கிற, நீ கல்யாணம் ஆயிடுச்சு ரைட்டுமா, பேசுங்க. அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் செங்கல் சூளையில வேலை பார்த்து செங்கக்கல் அறுக்கிற இடத்துல இந்த ஒத்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு அவர் ராத்திரியில கண்டுபிடிச்சு வேலை பார்க்கும் போது மேல இருந்து கீழே உடுத்தி இடுப்பு எலும்பு முடிஞ்சு போய் இயேசுநாதர சிலுவையில இருந்த மாதிரி கோர்ட்ல அப்படி சாத்தி வச்சிருக்காங்க. ஜட்ஜி அது யாருன்னு கேக்குறாரு. என்கிட்ட பேச வேண்டாம் சார், ஒத்த பொண்ணு மேல உயிரையே வச்சிருப்பாரு, அந்த அப்பாட்ட பேச சொல்லுங்க சார். திரும்பியே பார்க்கல. சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது சார், நீங்க யாரு ஜட்ஜுக்கு சொல்லுறாரு. போனார், வேற வழியில் நீ போனார். இந்த அம்மாவை பாக்குறாரு, பார்த்தாரு, கண்ணுல தண்ணி கொட்டுது. அந்த அப்பா அப்படியே உட்காந்துட்டு பேசவே இல்லை. அந்த பொண்ணு சாப்பிட்டீங்களான்னு கேக்குது. நடந்ததை அப்படியே உங்கள்கிட்ட சொல்றான். 30 பேர் அட்வொகேட்ஸ் உட்காந்துருக்காங்க. எனக்கு நண்பர் நானும் வர சொன்னாரு, வேற ஒருக்கு போயிருந்தேன். உடனே 3 நாள் ஆச்சு காப்பி. உடனே ஜட்ஜி பைக்குல கை விட்டு, ரொம்ப நல்ல மனுஷன், 2 500 நோட்டு எடுத்து கோர்ட்டுக்கு வந்துட்டு பசியோட எல்லாம் போட்டாருன்னா எப்படி ஊருக்கு போவீங்கன்னு கேக்குறாரு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சை எடுப்போம் சார், இந்த மாதிரி பிள்ளை பெற்றது. இப்ப ஏன் சார் ஒரு பொம்பளை பிள்ளை மேல உயிரை வச்சு வளர்க்கணும்? ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவர் பணம் கொடுத்ததை பார்த்துட்டு வக்கீல் எல்லாரும் பைக்குல இருக்கிற பணத்தை கொடுக்குறாங்க. 52,500 ரூபாய். நம்ம வாங்கவே மாட்டேங்குது. கட்டாயப்படுத்தி கையில கொடுத்து உதவியாளர் போட்டு போய் பஸ்ல ஏற்றி விட்டுவாங்கன்னு நினைச்சிட்டேன். சொல்றாரு, பிள்ளைங்களுக்கு நீங்க அறிவை கொடுக்கறதோட அன்பையும் சேர்த்து பெற்றோர்கள் கொடுங்க. இப்படி எல்லாம் இந்த பிள்ளைங்களை ஏமாத்துது அப்பா அம்மாவை. இது எப்படி நியாயம்? கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ். சட்டப்படி ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கலாம், ஆனா பிள்ளைங்க அப்படி வளரலாமா அப்படின்னு கேட்க நான் உங்ககிட்ட கேட்கிற 2 சம்பவத்தை சொன்னேன். நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன் இதை சொன்னா, தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பேர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேற யாரும் இல்லை என்பதை மனதிலே பதிவு. வெளியில மழை பெய்யுது, மழையிலே நனைந்து விட்டு ஒரு பிள்ளை வீட்டுக்கு வருது. அப்பா கொடை எடுத்துட்டு போயிருக்கலாம்லங்கிற, அண்ணன் ஓரமா ஒதுங்கி எடுத்துட்டு வரலாம்லங்கிற. பெற்ற தாய் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் புடவை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையையே திட்டுவாள். அவள் தான் வீட்டுல சாப்பாடு நல்லா இருந்தா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, சோறு சூடா இருந்தா உங்க அப்பா எல்லாம் சாப்பிடுவாங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாங்க. அதுதான் அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். 360 பயணிகளை அழைத்துக் கொண்டு நான் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டுல பேசுறோம். 360 பேர் இருக்கும், எல்லா நாட்டுக்காரனும். 35,000 அடி உயரத்துல ஒரு விமானம் பறக்குது. உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க சொல்லி முடிச்சிடறான் ஒரு நிமிஷத்துல. மேல பறக்கும் போது திடீர்னு சத்தம் கேட்குது, புகை மண்டலம். காக்பிட்ல இருந்து பைலட் வந்து அவனே அனௌன்ஸ் பண்றான், ஏர் ஹோஸ்டஸ் கூட அனௌன்ஸ் பண்ணல. எல்லாரும் லைட் ஜாக்கெட்டை போட்டுங்க, என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுங்களா, எப்படி இருக்கும். மரண ஓலம். கொஞ்ச நேரத்துல மயான அமைதி. துணை விமானி மட்டும் முயற்சியை கைவிடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கான். 10,000 அடி கிராவிடேஷன் போர்ஸ்ல ஆடி ஆடி விமானம் கீழே வருது. 5,000 அடி வந்துருச்சு. துணை விமானி கத்தான், கிரீன் லைட் இஸ் ஃபங்க்ஷனிங். உடனே காக்பிட்டுக்குள்ள பைலட் உட்காரான். என்ஜின் ஆன் ஆயிடுச்சு. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங் பக்கத்து நாட்டுல தரையிறங்கும். எல்லாரும் உயிரை கையில வெளியில வரும்போது பத்திரிகை துறை நண்பர்கள் கேக்குறாங்க, இறப்பினுடைய விளிம்புக்கே போயிட்டு வந்தீங்களே, டெட் எண்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, கடைசியா என்ன நினைச்சீங்க? ஒரு நாட்டுக்காரன், எல்லா நாட்டுக்காரனும் உள்ள இருக்கிறோம்ல, ஒரு நாட்டுக்காரன் வீட்டை சொல்றான், ஒரு நாட்டுக்காரன் நாட்டை சொல்றான், ஒரு ஒய்ஃபை சொல்றான், பேங்க் பேலன்ஸ சொல்றான். பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்க போகிறோமே
என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதுதான் இந்த நாட்டினுடைய பெருமை. இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். இந்த பள்ளி ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிந்திக்க வேண்டும். நான் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளியிலே பேசியவன். தமிழ்நாட்டில் நான் பேசாத மாவட்டமே கிடையாது. ஒரு மாவட்டத்தில் கூட பணியின் சுமை காரணமாக எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் முழுமையாக உட்கார்ந்து என்னுடைய பேச்சை கேட்டதே இல்லை. ஆனால் உங்கள் மீது வைத்திருக்கின்ற பாசத்தின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இப்படிப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியரையும் சிஓவையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளும் நீங்கள் பெற்ற வரம். இதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்திக் கொண்டு ரிசல்ட் வரும்போது ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த பிள்ளைகள் சாதிப்பார்கள். இங்க நீங்க உட்கார்ந்திருக்கிற அத்துணை பேரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கேன். அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் மற்றவர்களும் அணிச்சிறந்தனவே என்கிறா பாரதி. தான் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் பெருமை சேர்த்த சிறந்த மொழியை விட சிறந்தே பிறந்த தாய் தமிழை போற்றி அவையோரை வணங்கி நன்றியை தோல்கிறேன். நன்றி கூறுவது மாநில வாழ்வியலின் அறநெறிகளில் சிறந்து வந்தது. எண்ணன்றி கொன்றாருக்கும் முடிவில்லா முடிவில்லை, செய்நன்றி கொன்றா மறக்கு என்ற வள்ளுவரின் வாக்கியமும் அதற்கு சாட்சி. இப்பள்ளியின் பெருமைமிகு வரலாற்றில் இன்றைய நாள் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். சிகரத்தை நோக்கி மேலும் ஒரு படி. சிகரத்தை தொட்டு விடுவது ஒரு நாளில் நடைபெற்றுவிடக்கூடிய செயல் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முன்னேற்றப்படி எடுத்து வைக்கும் போது சிகரமும் தொட்டுவிடும் தோறும்தான் வானமும் கைக்கெட்டும் தோறும்தான். அவ்வெற்றி படிக்கான வழியை காட்டும் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றியுள்ள தஞ்சையின் மைந்தரே, நேற்று நாட்டு மக்களை காவல் காத்தவரே, தரணி எங்கும் தன்னம்பிக்கை பரணி பாடி இன்று நாளை மக்களை பாதுகாப்போம். நீங்கள் பகிர்ந்த ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு அனுபவமும் எங்கள் மாணவர்களின் மனதில் நம்பிக்கை விதைத்தோடு மட்டுமல்லாமல் இலக்கை நோக்கி பாயக்கூடிய துணிவையும் தன்னம்பிக்கையும் தந்துள்ளது. தன்னம்பிக்கையே வெற்றியின் சிறப்புகள் என்பதை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளீர்கள். உங்களின் வார்த்தைகள் இம்மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கு குடிமை உள்ள ஆசிரியர், பெற்றோர் அனைவருக்குள்ளும் ஒரு மாற்றத்தை, ஒரு உத்வேகத்தை, ஊக்கத்தை தந்துள்ளது. என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கிய உங்கள் வார்த்தைகள் எங்கள் மாணவர்களின் எதிர்கால பயணத்தில் நிச்சயம் ஒரு வழிகாட்டு சுடராக இருக்கும். இடைக்கால பயணங்களுக்கிடையேயும் எங்களுக்கு உங்கள் மதிப்பு மிக்க இந்த நன்னேரத்தை அளித்தமைக்கு தங்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு செயல்பாடுகளை பாராட்டி இப்பள்ளியின் வளர்ச்சிக்கும் இம்மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் வழிகாட்டி ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, தங்களின் மேலான வருகையால் விழா மேலும் சிறப்படைந்ததோடு கல்வி வளர்ச்சியில் உங்கள் ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது. இப்பள்ளியில் உங்களின் பங்களிப்பை பள்ளி என்றென்றும் உங்களை பல்வேறு பணிகளுக்கிடையிலும் விழாவில் கலந்து கொண்டு தலைமையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பிலும் எங்கள் பள்ளியின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் முன்னிலை வகித்த மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களின் அறிவுறுத்தல்கள் நிச்சயமாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கமளிக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. இப்பள்ளியின் வளர்ச்சிக்கான உங்களின் வழிகாட்டுதல் நிச்சயமாக இப்பள்ளியின் கல்வி தரத்தை மேலும் உயர்த்தும். இவ்விழாவில் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்ததோடு இவ்விழா வெற்றிகரமாக நடத்த உதவிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி மகிழ்ச்சி.
இவ்விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய மாவட்டத்தின் அனைத்து கல்விசார் செயல்பாடுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் வளர்ச்சிக்கான முதல் படியை எடுத்து வைக்கும் போது அவர்களின் கைபிடித்து துணை நின்றது பெற்றோர் நீங்கள் தான். உங்களின் நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் இல்லாமல் இவ்விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்க முடியாது. பெற்றோர்களுக்கு இந்த தருணத்தில் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர், பள்ளி மேலாண்மை குழுவினர், மின்துறை ஊழியர்கள், மருத்துவத்துறையினர், சிறப்பாக பாதுகாப்பளித்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர் பொதுமக்கள், இப்பள்ளி முன்னாள் மாணவர்கள், இவ்விழாவில் கலந்து கொண்ட ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள், சிறப்பாக பந்தலமை பெயர் கொடுத்து பெரும் உதவி தந்த திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் விழா சிறப்பாக நடத்த உதவிய அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இறுதியாக காலை முதல் மழை பெய்யாமல் எங்களுக்கு பெரும் ஆறுதலையும் உதவியும் செய்த வருணபாகன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. விழாவின் இறுதி நிகழ்வாக தேசிய கீதம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलति तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशिष मागे आगे तव जय कालम जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நம் சிறப்பு விருந்தினர்களுக்கு மாணவர்கள் அனைவரும் பலத்த கரகோஷங்களோடு அவர்களை வழி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.